ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஹவு டு லிவ் ஆன் 24 hours a day அர்னால்ட் பர்னட் எழுதின இந்த புக்கை பத்தி தான் ஃபுல்லா பார்க்க போறோம். சாப்டர் நம்பர் 1, அன்றாட வாழ்க்கையின் அற்புதங்கள், த டெய்லி மிராக்கிள். நம்மள பாதி பேருக்கு, ஏன் பொதுவா எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னு தெரியுமா? அதை பத்தி தான் இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபுல்லா பார்க்க போறோம். நல்ல ஸ்டேபிளான இன்கம், நல்ல என்வாயன்மெண்ட், பெரிய லக்ஸரியான ஸ்டேட்டஸ் இல்லைனா கூட உங்களுக்கு தேவையான பேசிக் நீட்ஸ் இருந்தும் நம்ம யாருமே சந்தோஷமா நிம்மதியா இருக்கிறதில்ல. போதுமென்ற மனமே மருந்துன்னு சொல்லிருக்காங்க. ஆனாலும் அந்த எண்ணத்தை வளர்த்துக்க நம்ம தயாராவே இல்ல. போதும்னு நினைக்கிறத உங்க தகுதியை குறைக்கிற ஒரு வார்த்தையா மட்டும்தான் பாக்குறோம். இந்த மாதிரி எல்லாமே இருந்தாலும் கஷ்டப்படுறவங்க அவங்க சம்பாதிக்கிற பணத்தை சரியா யூஸ் பண்ண தெரியாதவங்களா தான் இருப்பாங்க. பெரிய வீடு இருக்கும், ஆனா பாதி காலியா இருக்கும். பெரிய திங்ஸ் வாழ்ற மாதிரி அங்க எதுவுமே இருக்காது. திருட திருடிட்டு மிச்சம் விட்டு போன மாதிரி இருக்கும். ரொம்ப கம்மியான பொருளை மட்டுமே அவங்க வீட்டுல வச்சிருப்பாங்க. நல்ல டிஷர்ட் இருக்கும், ஆனா அதுக்கு மேட்ச் ஆகாத பழைய பேண்ட் இருக்கும். உடஞ்சு போன கப்புல காஸ்ட்லியான டர்க்கிஷ் காஃபியை குடிப்பாங்க. இந்த மாதிரி இருக்கவங்க அவங்களோட இந்த நிலைமைக்கு ரீசன் என்னன்னு தெரிஞ்சுக்காம ஒரே மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல்ல பல வருடங்களா இருந்துகிட்டு இருப்பாங்க. இதுக்கான காரணம் என்ன தெரியுமா? அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை கூட தேவையில்லாம செலவு செஞ்சு அதை வேஸ்ட் பண்ற மென்டாலிட்டி உள்ளவங்களா இருப்பாங்க. இந்த மாதிரியான மனிதருக்கு கிடைக்கிற வருமானத்துல பாதி இருந்தா கூட போதும், ஒரு நல்ல லைஃப்க்கு அதுவே போதுமானதா இருக்கும்னு ஆத்தர் சொல்றாரு. இப்படிப்பட்ட நபர்கள் மேல நம்ம எப்பவும் ஒரு ஒப்பீனியனை மாத்தாம வச்சுட்டு இருப்போம். காலத்துக்கு ஏத்த மாதிரி அந்த ஒப்பீனியன் எப்பவும் மாறிக்கிட்டே இருக்கணும். இருந்தாலும் நம்ம எல்லாருமே ஏதோ பெரிய ட்ரெஷரை பாதுகாக்கிற ஒரு வாட்ச்மேன் மாதிரி ஏகப்பட்ட ஐடியாஸை மட்டும் சொல்லி கொடுத்துட்டு இருப்போம். ஆனா அதுல ஏதாச்சும் ஒண்ணு உங்க லைஃப்ல யூஸ் பண்ணி பாத்திருக்கீங்களான்னு கேட்டா இல்ல, அப்படி எதுவும் இருக்க வாய்ப்பு இல்லையப்பா. ஆனா கஷ்டப்படுற டெய்லி லைஃபை பத்தி புலம்பிக்கிட்டே இருக்க உங்க ஃப்ரெண்டுக்கோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கோ சொல்றதுக்கு ஏகப்பட்ட ஐடியாஸ் ஸ்டாக்ல இருந்துகிட்டே இருக்கும். நியூஸ் பேப்பரை திறந்தா போதும், பெரிய பெரிய எக்கானமிஸ்ட் எல்லாம் எடிட்டோரியல் பேஜ்ல புரியாத ஆர்டிகல்ஸை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எதை பத்தி தெரியுமா? உங்க மாச வருமானம் எவ்வளோ இருக்கணும், எவ்வளோ இருந்தா உங்களால நிலையான ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்ல இருக்க முடியும், 10,000 ரூபாயில உங்க வாழ்க்கைய சிறப்பா வாழுறது எப்படின்னு ஒரு சேலரியை வச்சு வாழ்க்கைய ஓட்டுற வித்தைகளை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க. எல்லா காலத்திலயும் இதுதான் பேசப்படும் பொருளா இருக்கு. எத்தனை செஞ்சுரிஸ் வேணா மாறலாம், பணத்தோட மதிப்பு தான் மாறுமே தவிர அதை எப்படி சரியா பயன்படுத்தணும்னு சொல்லி தர்றத நிறுத்தவே மாட்டாங்க. எந்த பேப்பர் நியூஸா இருந்தாலும் இல்ல ஒரு பெரிய ஸ்பெஷலிஸ்டா இருந்தாலும் அவங்க கவனிக்க மறந்த சொல்லித் தராத ஒரு பெரிய விஷயம் இருக்கு. அதுதான் உங்களோட ஒரு நாளை, அதாவது 24 மணி நேரத்தை எப்படி சரியா பயன்படுத்தணும் அப்படிங்கிறது. இத பத்தி யாருமே பேசுறதில்ல, பேச விருப்பப்படுறதும் இல்ல. காலம்தான் மிகப்பெரிய செல்வம். உங்ககிட்ட இருக்க நேரத்துக்கான மதிப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். பணத்தை விட உங்களுக்கான டைமை நீங்க எப்படி செலவு பண்ணணும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதுதான் உங்களுக்கான சரியான அட்வைஸா இருக்க முடியும். உங்களுக்கான நேரம் அதிகமா இருந்தா நீங்க எவ்வளோ பணத்தை வேணா சம்பாதிக்க முடியும். ஆனா எந்த அளவு பணமும் உங்களுக்கான டைமை நீங்க கடந்து போன ஒரு நேரத்தை உங்களுக்கு திரும்ப உருவாக்கி தர முடியாது. பெரிய பெரிய தத்துவ ஞானிகளும் அறிவியல் அறிஞர்களும் ஸ்பேஸை பத்தி கூட ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க நெருங்க முடியாத ஒரே ஒரு விஷயம் காலம், நேரம், டைம் தான் எல்லாத்துக்கும் பேசிக்கான ஒரு விஷயமா இருக்கு. அதுதான் எல்லாத்தையும் டிட்டர்மைன் பண்ற ஒரே பெரிய சக்தி. காலம், நேரம் ஒரு மனிதனோட வாழ்க்கையில எந்த விதமான சேஞ்சஸை வேணா கொண்டு வர முடியும். உங்களுக்கான நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு டெய்லி லைஃப்ல உங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட். இதை நீங்க உணர்ந்து பார்த்தா அதோட முழு மேஜிக்கும் உங்களுக்கு தெளிவா புரியும். நீங்க தூங்கி எழுந்ததும் இந்த பிரபஞ்சம் எதுவுமே எழுதாத ஒரு வெறும் வெள்ளை காகிதம் மாதிரி இருக்க ஒரு ஃபுல் டேவை உங்ககிட்ட கொடுக்கும். உங்களுக்கான ஒரு 24 ஹவர்ஸை கிஃப்டா கொடுக்குது. அது முழுக்க முழுக்க உங்களோடது, உங்களுக்கானது. நீங்க மட்டுமே சொந்தம் கொண்டாடக்கூடிய உங்களுக்கான டைம் அது. அதை ஒரு தனிப்பட்ட பொருளா பார்க்காம அதன் கூட சேர்ந்து வர பல விஷயத்துக்கான ஒரு நல் வழியா பார்க்கணும். உங்களுக்கான அந்த நேரத்தை, உங்களோட பொக்கிஷத்தை யாருமே திருடிட்டு போக முடியாது. அதை யாருமே தப்பா யூஸ் பண்ணவும் முடியாது. மத்த யாரையும் விட உங்களுக்கு அதிகமாவோ கம்மியான டைமோ இருக்காது. இவர் ஒரு மிகப்பெரிய ராஜா இல்ல பெரிய அறிவாளி இப்படியெல்லாம் வித்தியாசம் பார்த்து ஒவ்வொருத்தருக்கான நேரம்னு முடிவெல்லாம் செய்யப்படுறதில்ல. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான நேரம். அவர் அரசரோ இல்ல ஒண்ணுமே இல்லாத மனிதரோ, எல்லாருக்கும் ஒரே மாதிரியான நேரம்தான். எல்லாருக்கும் 24 மணி நேரம்தான். அதே ஒரு நாள் தான். நீங்க என்னதான் நேரத்தோட அருமை தெரியாம அதை வேஸ்ட் பண்ணாலும் அடுத்த நாளுக்கான உங்களோட டைம்ல யாரும் கை வைக்க மாட்டாங்க. இவர் அறிவாளி, இவர் முட்டாளு, சாமர்த்தியம் இல்லாத மனுஷன், இவனுக்கு இனிமே டைமை கம்மியா கொடுங்கன்னு எந்த கடவுளும் ஆர்டர் போட மாட்டாங்க. சண்டேல சம்பளம் இல்லாம இருக்கலாம், ஏதாவது லீவ் டேஸ்க்கு உங்களுக்கு சேலரி வேணா கம்மி ஆகலாம். ஆனா அதுல இருக்க உங்க டைம் என்னைக்குமே குறையறதில்ல. அதே மாதிரி உங்களுக்கான நேரத்தை நீங்க கடனா வாங்கவும் முடியாது. நாளைக்கு உங்களுக்கு கிடைக்க போற நேரத்தை இன்னைக்கே நினைச்சாலும் வாங்க முடியுமா? முடியாது. நீங்க இப்ப இருக்க நேரத்தை வீணா வேஸ்ட் ஆக்க முடியும். ஆனா உங்களோட நாளைய நேரத்தை, உங்க அடுத்த நாள், உங்களுக்காக வச்சிருக்க 24 மணி நேரத்தை
நீங்களே நினைச்சாலும் கூட முன்னாடியும் யூஸ் பண்ண முடியாது, வேஸ்ட் பண்ண நினைச்சாலும் பண்ணவும் முடியாது. அது உங்களுக்காகவே இருக்கும். என்ன ஆனாலும் அது அப்படியே அங்கேயே இருக்கும், நீங்களா அதை வேஸ்ட் பண்ணாத வரைக்கும். இது ஒரு மிராக்கிள் இல்ல? இந்த 24 மணி நேரத்தை நீங்க வாழணும். அதுக்குள்ளேயே உங்களோட சோலுக்கு தேவைப்படுற நல்ல ஹெல்த், பணம், சந்தோஷம், மரியாதை இதெல்லாத்தையும் உருவாக்கி ஆகணும். இதோட பெரிய பிராக்டிக்கலான அதிசயமான உண்மை என்னன்னா, உங்களை கடந்து போற அந்த ஒரு செகண்ட நீங்க எவ்ளோ சரியா பயன்படுத்துறீங்க அப்படிங்கறதுல தான் உங்க வாழ்க்கையே இருக்கு. உங்க வாழ்க்கையில நடக்கிற எல்லாமே அதை வச்சுதான் இருக்க முடியும் இல்ல? எல்லாம்னா எல்லாமே. நீங்க வேணும்னு நினைக்கிற சந்தோஷம் கூட அந்த ஒரு நேரத்தை எப்படி பயன்படுத்துறீங்க அப்படிங்கறதுல தான் இருக்கு. உங்க வாழ்க்கையில நடக்கிற எல்லாமே அதை வச்சுதான் இருக்க முடியும் இல்லையா? இதுல என்ன ஒரு பெரிய விஷயம்னா, எந்த ஒரு நியூஸ் பேப்பரும் இல்ல பெரிய சக்சஸ்ஃபுல்லான மக்களோ உங்களுக்கு கிடைச்ச அருமையான 24 மணி நேரத்துல நீங்க எப்படி வாழ போறீங்க அப்படிங்கிற கேள்வியே கேட்கறதே இல்ல. உங்களுக்கு கிடைக்கிற சம்பளத்தை வச்சு நீங்க எப்படி வாழ போறீங்க இததான் சொல்லி கொடுக்குறாங்க. அதை பத்தி மட்டும்தான் பேசிக்கிட்டே இருக்காங்க. யோசிச்சு பார்த்தா பணம் ஒரு சாதாரண விஷயமா தான் இருக்கு. நம்ம தான் அதுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸை கொடுத்து இந்த உலகத்துக்கே தேவைப்படுற பெரிய விஷயம் அதான்னு அது பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கும். ஒரு குறிப்பிட்ட அளவு பணம் ஒருத்தருக்கு பத்தாம போனா அதுக்கு அவர் இன்னும் அதிகமா உழைச்சு சம்பாதிச்சா போதும். இல்ல வேற எப்படி வேணாலும் சம்பாதிக்க முடியும். ஏன் திருடி கூட சம்பாதிக்கலாம். எப்படி வேணாலும் அவங்களுக்கு தேவைப்படுற எக்ஸ்ட்ரா பணத்தை தேடி போறவங்க இருக்காங்க. எப்படியோ அது அவங்களுக்கு கிடைச்சிரும். ஒரு வருஷத்துக்கு தேவைப்படுற 10 லட்சம் பணத்தை சம்பாதிக்க முடியாம போனா அவர் வாழ்க்கையில பெருசா எந்த கன்ஃபியூஷனும் வந்துட போறதில்ல. ஏதாச்சும் ஒரு வழியை உருவாக்கி பட்ஜெட்டை அட்ஜஸ்ட் பண்ணி அவரோட லைஃப் ஓட்டிரலாம். ஆனா அவர் கிடைச்ச 24 மணி நேரத்துல அவர் செய்ய வேண்டிய வேலையை சரியா செய்ய முடியலனா கண்டிப்பா அவரோட லைஃப்ல ஏற்படுற கன்ஃபியூஷன்ஸை, ப்ராப்ளம்ஸை சரி செய்ய ரொம்ப முயற்சி பண்ணணும். உங்களுக்கான நேரம் அளவில்லாம கிடைச்சாலும் கூட அதுக்கான ஒரு லிமிட்டேஷன் இருக்கவே செய்யுது. இந்த 24 மணி நேரம் முழுசா உங்களோட தான். ஆனா இன்னைக்கான நேரத்தை நீங்க நாளைக்கு வச்சுக்கலாமான்னு கேட்டா அது முடியாதுல்ல. அதுக்கான ஒரு டெஃபினேஷன் இருக்கு. நம்ம எல்லாரும் நம்ம கிடைச்ச 24 மணி நேரத்தை சரியா வாழ முயற்சி பண்றோமா? வாழறதுன்னா அப்படியே உயிரோட இருக்கிறதோ இல்ல எந்த விதமான புது விஷயத்த செய்யாம எப்பவும் போல டைம் பாஸ் பண்றதோ இல்ல. உங்க யாருக்காவது உங்களுக்கு கிடைச்ச அந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டிய விஷயம் எல்லாத்தையும் சரியா செஞ்சுட்டோம் அப்படின்னு தோணிருக்கா? அதுல நீங்க முழு திருப்தியோட இருக்க முடியுதா? எனக்கான நேரத்தை நான் சிறப்பா பயன்படுத்திருக்கேன்னு தைரியமா உங்களால சொல்ல முடியுமா? நாம சாப்பாடு எந்த பாத்திரத்துல வச்சிருக்காங்கன்னு தான் கவனிக்கிறோம். அதுல இருக்க சாப்பாட்டோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்காம போயிடுறோம். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா அந்த எக்ஸாமை சரியா முடிச்சிருப்பேன். இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்திருந்தா அந்த வேலையை சரியா செஞ்சுட்டு இருப்பேன். ஒரு 10 நிமிஷம் அதிகமா இருந்தா அந்த இன்டர்வியூல நல்லா யோசிச்சே பதில் சொல்லியிருப்பேன். நம்மள யாராச்சும் இந்த வார்த்தைகளை கண்டிப்பா பயன்படுத்தாம இருந்திருக்க மாட்டோம். ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல இந்த வார்த்தைகளை உங்களுக்குள்ள இல்ல வேற யாரோ ஒருத்தர்கிட்ட சொல்லியிருப்போம் இல்ல? ஆனா அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா டைம் எப்பவுமே நமக்கு கிடைக்காது, இருக்கவும் முடியாது. எப்பவுமே நமக்கான நேரம் நம்ம கிட்ட இருந்துகிட்டே தான் இருக்கும். அதை நம்ம கிராஸ் பண்ணி வந்துட்டே தான் இருக்கும். அது உங்களை விட்டு போறதையும் நீங்க பாத்துக்கிட்டே தான் இருக்கீங்க. அந்த டைமை நீங்க கடந்து வந்துட்டீங்க. இனிமே அதை திரும்ப வாங்கவே முடியாது. இதெல்லாம் யோசிக்கிறப்பதான் நம்ம ஆத்தருக்கு இந்த நேரத்தை பத்தின விஷயங்கள் தெளிவா புரிய வருதுன்னு சொல்றாரு. அதோட இம்பார்ட்டன்ஸை பத்தி தெரிஞ்சப்பதான் டெய்லி லைஃப்ல நம்ம என்னெல்லாம் சேஞ்சஸை கொண்டு வரலாம் அப்படிங்கிற யோசனையே தனக்குள்ள வந்ததா சொல்லியிருக்காரு. அடுத்ததா சாப்டர் நம்பர் 2, திட்டங்களை மீறி நடக்க வேண்டுமென்ற ஆசை, தி டிசையர் டு எக்ஸீட் ஒன்ஸ் ப்ரோக்ராம். என்னோட டெய்லி ஸ்கெடியூல்ல எனக்கு எல்லாத்துக்குமே நேரம் இருக்கு. எனக்கான பிடிச்சதை செய்ய எனக்கு எப்போ நேரம் இருந்துகிட்டே இருக்கும்னு சிலர் சொல்றத கேட்டிருப்பீங்க இல்லையா? அப்படி சொல்றவங்க அவங்களோட 24 மணி நேரத்தை எப்படி பயன்படுத்துறாங்க, எது அவங்கள எப்பவுமே பிஸியா இருக்க வைக்குது அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? ரொம்ப சாதாரணமான விஷயம்தான். அவங்களுக்கான 24 மணி நேரத்தை ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட யூஸ் பண்ண அவங்க முடிவு பண்ணிருக்காங்க. அந்த ஒரு நாள்லயே அவங்களுக்கான எல்லாத்தையும் செஞ்சுக்க தெரிஞ்சவங்களா இருக்காங்க. இவங்களால எல்லா வேலையும் சரியா செஞ்சு முடிச்சுட்டு இன்னும் மிச்சம் இருக்க நேரத்துல டிவி பாக்குறதோட அதுல வர ப்ரோக்ராம்ஸ்ல கூட பார்ட்டிசிபேட் பண்ண அவங்களுக்கு டைம் இருக்கும். அதுக்கான எக்ஸ்ட்ரா நேரம் கூட இவங்களுக்கு எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரியான மனிதர்களை தான் நம்ம தேடி போய் பார்க்கணும். ஏன்னா இவங்க ரொம்ப ரேரா தான் இருக்காங்க. அவ்வளோ சீக்கிரம் எல்லாருக்கும் தெரியவே மாட்டாங்க. இவங்க கிட்ட நாம பேசி அவங்க நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அவங்கள பேச விட்டு கேட்கணும். எப்படி இந்த மாதிரி விஷயங்களை 24 மணி நேரத்துக்குள்ள சரியா செய்ய முடியுதுன்னு தெரிஞ்சுக்கணும். பல நாளா இப்படி ஒரு நபரை தான் நான் தேடிட்டு இருக்கிறதா இந்த புக்கோட ஆத்தர் கூட சொல்றாரு. இவங்கள போல ஆட்கள் இன்னும் நம்ம கிட்ட இருக்கிறதே பெரிய விஷயம். இந்த மாதிரி இருக்க மனிதர்களை நீங்க இன்னும் மீட் பண்ணவே இல்லைன்னா அது உங்களுக்கு தான் பெரிய லாஸ். இப்படிப்பட்டவங்கள பாக்குற வரைக்கும் நம்ம இப்படியே புலம்பி மிச்சம் இருக்க எல்லா நேரத்தையும் நாளையும் என் வருஷத்தையும் கூட மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். எவ்வளோ நாள் வேணாலும் போகலாம். ஆனா நம்ம வாழ்க்கைய சரி செய்ய வழியே தெரியாம உங்களோட கோல்டன் டைம்ஸை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். அந்த தப்ப இவ்ளோ நாள் ஏன் செஞ்சோன்னு கேட்டா அதுக்கு பதிலே இல்ல. ஆனா இந்த நேரத்தை பத்தின விஷயத்த யோசிச்சு பார்க்கணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டா அதுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான இம்பார்ட்டன்ஸை தரணும்னு நினைச்சா முதல்ல அது உங்களை ஒரு கன்ஃபியூஷனுக்கு உள்ளாக்கும். ஏன்னா செய்யணும்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனை உருவாக்கும். எப்பவும் அதையே யோசிச்சு அதை பத்தின விஷயங்களை பத்தியே பேசுறப்போ
உங்களுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஃபீல் வர வாய்ப்பு இருக்கு. உங்களோட சந்தோஷத்துக்கு இடைஞ்சலான விஷயமா உங்களை தொடர்ந்து உறுத்திக்கிட்டே இருக்கும். நீங்க எப்பெல்லாம் உங்க நேரத்தை வீணா ஸ்பெண்ட் பண்றீங்களோ அப்பெல்லாம் இந்த தாட் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். எதையும் முழுசா அனுபவிக்கவே முடியாத ஒரு நிலையில இருப்பீங்க. ஒரு தியேட்டர்ல உட்காந்து நிம்மதியா உங்க ஹீரோவை ரசிச்சுட்டு இருந்தாலும் அந்த ஹீரோ மக்களை பார்த்து கேள்வி கேட்கிற மாதிரி ஒரு சீன் வந்தா உங்களை பார்த்து யாரோ கேள்வி கேட்கிற மாதிரி தோண வைக்கும். அந்த அளவு நீங்க ஒரு குற்ற உணர்ச்சியோட உங்க டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதா ஒரு ஃபீல் வந்துகிட்டே இருக்கும். நீங்க அதை ஏத்துக்கிட்டே ஆகணும். நீங்க ஒரு இடத்துக்கு ட்ரெயின்ல போகணும். அந்த ஒரு டேல 10 ட்ரெயின் நீங்க போக வேண்டிய ஊருக்கு போகும். ஆனா அதுல நீங்க சூஸ் பண்ற ட்ரெயின் எதுவா இருக்குன்னு சொல்லுங்க. கடைசி ட்ரெயின் எப்போன்னு பாருப்பா இப்படி சொல்ற பல பேரை நம்ம பார்த்திருக்கோம். கடைசி ட்ரெயின் எது, லாஸ்ட் பஸ் எது, இப்படி கேட்டுதான் நமக்கான ஜேர்னியவே நம்ம ஸ்டார்ட் பண்றோம். உங்க லைஃபும் ஒரு ஜேர்னி தானே. லைஃப்ல கூட கடைசி ட்ரெயின் வரைக்கும் பிளாட்ஃபார்ம்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய பேரு சந்தோஷமா ட்ரெயின்ல போறத ரசிக்கிறப்போ நீங்க அதை வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு உங்களுக்கான பிளாட்ஃபார்ம்ல வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஆனா உங்களுக்கான ட்ரெயின் எது, எப்போ வரப்போகுது, இது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. எல்லாரும் அவங்களோட ஜேர்னியை ரசிக்கிறத ஆசையா பார்த்துட்டு இருக்கீங்க. எனக்கும் ஒரு நாள் வாய்ப்பு வரும்னு நம்பிட்டு அதுக்காக ஏக்கமா ஆசையா காத்துக்கிட்டே இருக்கீங்களே. அதுக்குள்ள உங்களுக்கான வயசும் போயிருமே. இளமை காலத்துல இருக்கப்போ அனுபவிக்க முடியாத உங்க ஜேர்னிய உங்க முதுமை காலத்துல ரசிக்க போறீங்களா? அதுக்கான வாய்ப்பு அப்பதான் கிடைக்கும் நம்புறீங்களா? அப்ப நீங்க பிளாட்ஃபார்ம்லயே காத்துக்கிட்டு இருக்க வேண்டியதா. எல்லா ட்ரெயினையும் மிஸ் பண்ணிட்டு உங்களோட யங் ஏஜையுமே மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. காத்திருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கான வேலை மாதிரியும் உங்களுக்கு தேவையானது கிடைக்க நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும்னு உறுதியா நம்புவீங்க. ஆனா அது உண்மையே இல்லையே. நீங்க ஒரு ரிலிஜியஸ் ட்ரிப்புக்கு போக ஆசைப்பட்டா அது திருப்பதியோ வேளாங்கண்ணியோ இல்ல மெக்காவோ எதா வேணா இருக்கட்டும், நீங்க அங்க போகணும்னு நினைச்சா நிறைய வழி இருக்கு. யாராச்சும் ஒரு குரூப் அங்க போனா அவங்க கூட போகலாம். இல்ல நீங்க தனியா பாத யாத்திரை போக நினைச்சா கூட போகலாம். உங்களுக்கான எய்ம் அந்த இடத்துக்கு போகணும். அதுல உறுதியா நீங்க இருந்தா கஷ்டப்பட்டு இல்ல இருக்கிறதுலே ஈஸியான ஒரு வழியை கண்டுபிடிச்சு உங்க ஜேர்னியை நீங்க கண்டினியூ பண்ணலாம். ஆனா வீட்டை விட்டு வெளியே வர்றத நீங்க தான் செஞ்சாகணும். அதுக்கும் உங்களுக்கு யாராவது வந்து உதவி செய்வாங்கன்னு எதிர்பார்த்தா அது நடக்கவே நடக்காது. உங்க ஜேர்னிக்கு ஏராளமான வழி இருக்கலாம். ஆனா அதுக்கான ஒரு சின்ன முயற்சியாவது உங்ககிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆகணும். உங்க வீட்டை விட்டே நீங்க வெளியே வர முடியலன்னா நீங்க திருப்பதிக்கு என்ன உங்க தெருமுனை கூட போக மாட்டீங்க. ஆனா இந்த மாதிரி மனிதர்கள் இன்னும் இருந்துகிட்டே இருக்காங்க. வருடா வருடம் இதே கதைய வேற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு வருஷமும் தவறாம கோவாக்கு பிளான் போட நம்மகிட்ட ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அந்த மாதிரியான மனிதர்கள் எல்லா இடத்துலயும் இருக்கவே செய்றாங்க. பிளான் மட்டும்தான் இவங்க போடுவாங்க. ஆனா முதல் அடியை எடுத்து வைக்கக்கூடிய டைம் இருக்காது. அதுக்கு அவங்க சொல்ற ஒரே காரணம், டைம் இல்லப்பா, ரொம்ப வேலை, பயங்கர பிஸியான லைஃப், எதுக்குமே நேரம் இல்ல, இருக்கிறதே இந்த 24 மணி நேரம்தான், அதுல எவ்வளோ வேலை தான் செய்யறது, இப்படி பலவிதமான சாக்கு போக்கு இதை மட்டுமே சொல்லிக்கிட்டு இவங்களோட நேரத்தை கடந்து சந்தோஷத்தை கடந்து போய்கிட்டே இருப்பாங்க. எல்லாத்துலயும் நமக்கு ஒரு சரியான தெளிவு அவசியம். நீங்க செய்யற எந்த வேலைக்கும் செயலுக்கும் உங்ககிட்ட ஒரு விளக்கம் இருக்கும். ஆனா அதுக்கான சரியான எய்ம் இருக்கா அப்படின்னு கேட்டா தெரியாது. ஏன் இந்த வேலை செய்யறீங்க? தெரியல. கிடைச்சது அதான் செய்யறேன். ஏன் இந்த படிப்பு படிச்சீங்க? தெரியாது, யாரோ சொன்னாங்க, ஒரு 4 வருஷம் 3 வருஷம் படிப்பு, அதை ஏன் படிக்கிறீங்கன்னு கூட தெரியாம படிச்சா அதுக்கான சரியான வேலை மட்டும் எப்படி தேட முடியும்? அதுக்கான ரிசல்ட் ஏதோ ஒரு வேலை, ஏதோ ஒரு சம்பளம், அதுக்கான ஒரு நார்மல் வாழ்க்கை, இப்படிதான் இருக்கு பல பேரோட இன்னைக்கான நிலைமை. நமக்கு பிடிச்ச ஏதாச்சும் ஒன்று செய்யணும்னா நமக்கு இன்னும் அதிக நேரம் தேவையா இருக்கும். இந்த ஒப்பீனியன் மட்டுமே நம்ம எல்லாருக்கும் ஒரே மாதிரியா இருக்கு. உங்களோட நிஜமான ஆசைகளை தேவைகளை தீர்த்துக்க உங்களுக்கு இன்னும் அதிகமான நேரம் தேவையா இருக்கு. ஆனா அது எப்போ கிடைக்கும் அதுவும் தெரியாது. நமக்குள்ள ஒரு எழுதப்படாத சட்டம் இருக்கு. நீங்க நல்லா இருக்கணும்னா உங்க கடன்கள் அடைக்கணும், உங்க குடும்பத்துல இருக்கவங்கள நல்லா பாத்துக்கணும். இதுக்கு உங்களுக்கு நல்ல ஹெல்த் தேவையா இருக்கும். அப்பதான் நீங்க உங்களோட உழைப்ப அதிகமா கொடுக்க முடியும். அதிகமான உழைப்பு மட்டுமே உங்க எல்லா பிரச்சனைக்கும் தீர்வா இருக்கும். ஆனா எத்தனை பேரால அவங்களோட வாழ்க்கையில இதை சாதிக்க முடிஞ்சிருக்கு? கொஞ்சம் பேர் தான் கஷ்டப்பட்டு உழைச்சு முன்னேறி இருக்காங்க. ஆனா அதுல முழு சந்தோஷமும் நிம்மதியும் ஏற்பட்டுச்சான்னு கேட்டா இல்லன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இது உங்க திறமைக்கும் திறனுக்கும் அப்பாற்பட்ட விஷயமா இருக்கும். யாராலையும் சரியா செய்ய முடியாது. நம்மளால செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சும் நம்ம அதே தான் செஞ்சுகிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு சாதாரண வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டே இருக்கும். ஆனா மனசுல ஒரு கவலையோட திருப்தியே இல்லாம இப்படி ஒரு வாழ்க்கை தான் இங்க பலருக்கும் போய்கிட்டே இருக்கு. ஆனா இந்த உலக வாழ்க்கையில ஒவ்வொரு எவல்யூஷன் பீரியட்லயுமே மனிதர்கள் அவங்க செய்ய முடிஞ்சதை விட இன்னும் அதிகமான செயலை செஞ்சு அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சாப்பாடு மட்டும் போதும்னு இருந்தப்போ நம்ம இருக்க நல்ல சேஃபான ஒரு இடம் வேணும்னு யோசிக்க வச்சது. உணவு, இடம், பாதுகாப்பு இதெல்லாம் கிடைச்சதும் அதையும் தாண்டி என்ன செய்யலாம்னு யோசிச்சு ஒரு சிவிலைசேஷனே உருவாக்கணும். இயல்பான விஷயங்களை செய்யறதை விட அதிகமான வேலையை செய்யறது மனிதர்களோட வளர்ச்சியாவே இருந்திருக்கு. காலம் இந்த மாதிரி பல வெற்றியாளர்களை உருவாக்கிக்கிட்டே தான் இருந்திருக்கு. அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வித்தியாசமா செய்யற வரைக்கும் மனசுக்குள்ள ஒரு ஓரமா உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கும்.
உங்களை நிம்மதியா தூங்க விடாம செய்யற அந்த ஒரு எண்ணம், ஏதோ ஒரு செகண்டுக்காக வெயிட் பண்றவங்க மனசு எப்பவும் நிலையா இல்லாம அலப்பாஞ்சுகிட்டே இருக்கும். உங்க மனசை அமைதிப்படுத்துற மாதிரியான அந்த தேடல், அந்த வெயிட்டிங் டைமுக்கு நிறையவே இருக்கு. ஒவ்வொரு மனிதனோட லைஃப்லயுமே அதுக்கான பேர் வேணா மாறலாம். உலகம் முழுக்க இருக்க பல வகையான மனிதர்களின் அறிவு தேடலா கூட இது இருக்கும். உங்களுக்கான திறமைய, ஸ்கில்ல வளர்க்க ஒரு பெரிய தேடலை செய்யறது தான் இதுக்கான பொதுவான விஷயமா இருக்கும். இதோட சக்தி ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். இந்த தேடலும் அதுக்கான காத்திருப்பும் முடிவே இல்லாம இருக்கும். சம்பந்தப்பட்ட நபர்களை பொறுத்துதான் இதுக்கான முழு பலனும் நாம தெரிஞ்சுக்க முடியும். ஒரு சிலரோட தேடலுக்கு உடனே பதில் கிடைக்கும். இன்னும் சில பேரு அவங்க வாழ்நாள் முழுக்க இதுக்காக ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அவங்க வாழ்க்கையில செய்ய வேண்டிய விஷயங்களையும் மீறி ஏதாச்சும் ஒன்று நோக்கி அவங்களோட எண்ணம் தொடர்ந்து போய்கிட்டே தான் இருக்கும். அது மூலமா இன்னும் அதிகமான இன்டெலிஜென்ஸ் கிடைக்கும்னு நம்புவாங்க. அதுக்காக அவங்களோட நார்மலான வேலைகளை தாண்டி ஏதாவது புது முயற்சியை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இவங்கள போல இருக்கவங்கள தான் சரித்திரம் எப்பவுமே கொண்டாடிக்கிட்டே இருக்கு. ஃபியூச்சர்ல வரப்போற மனிதர்களுக்கு அது ஒரு பெரிய என்கரேஜ்மெண்டா இருக்கும். ஹெர்பர்ட் ஸ்பென்சர் மாதிரியான பெரிய தத்துவ ஞானிகள் கூட இந்த விஷயத்த ஒத்துக்கிட்டு இருக்காங்க. மனிதனோட தேடல் அவனுக்கான அறிவையும் ஆற்றலையும் இன்னும் அதிகமா கொடுக்குதுன்னு. அது தானா நடக்கட்டும்னு வெயிட் பண்ணாம அதுக்கான முயற்சிகளை செய்ய முடிஞ்சா எல்லாருக்குமே அது ஒரு பெரிய வழியை உருவாக்கி கொடுக்கும். ஆனா பொதுவா இந்த மாதிரியான சாதனை செய்யற துணிச்சலும் தைரியமும் இருக்கவங்க நல்ல லிட்ரேச்சரை வச்சுதான் அதை செய்ய ஆசைப்படுறாங்க. பெரும்பாலும் இந்த பிரிட்டிஷ் மக்களுக்கு லிட்ரேச்சர் டேஸ்ட் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத இந்த புக்கோட ஆத்தர் தனியா குறிப்பிட்டிருக்காரு. சாதனை செய்ய விரும்புறதுல பாதி பேர் சூஸ் பண்ற ஒரு ப்ரொஃபஷன் தான் லிட்ரேச்சரா இருக்கு. கவிதை, கட்டுரை, கதைகள் இதுலெல்லாம் அவங்களோட இன்டெலிஜென்ஸை காட்டவும் செய்யறாங்க. ஆனா இந்த இலக்கியம் பெரிய அறிவு தேடலா இருக்கிறதில்ல. வெறும் கற்பனையும் ஒருத்தரோட லைஃப்ல கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸையும் வச்சு மட்டுமே இந்த மாதிரியான புக்ஸ் உருவாகுது. இதுல பெரிய அளவு அறிவு தேடலே தேவையில்லைன்னு சொல்ல முடியும். ஒரு பெரிய காவியத்தை உருவாக்கிட்டா பெரிய அறிவு திறனை வளர்த்துக்க முடியும்னு பொய்யான ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா அறிவுக்கும் கற்பனைக்கும் சம்பந்தமே இல்ல. ஒவ்வொரு காலத்திலயுமே இந்த மாதிரியான மந்தமான, தப்பா கைட் பண்ற வழிகளும் நம்பிக்கைகளும் நிறையவே இருக்கும். ஆனா லிட்ரேச்சரே பிடிக்காம அதை எழுத முடிஞ்சவங்க தான் பெரிய அறிவாளிங்கன்னு நம்பிட்டு இருக்கவங்களுக்கு சொல்ல வர்றது ஒன்னே ஒண்ணுதான். நீங்க நினைக்கிற அளவுக்கு இலக்கியத்தை உருவாக்குறதோ அதை படிக்கிறதோ பெரிய அறிவுக்கான தேடலா இருக்கவே முடியாது. அதுவும் ஒரு வகையில சினிமா பாக்குற மாதிரி தான். அறிவுக்கும் அதுக்கும் பெருசா எந்த கனெக்ஷனும் இல்ல. உங்களை ஒரு இமேஜினரியான வேர்ல்டுக்குள்ள கொண்டு போற ஒரு வழியா தான் அது இருக்க முடியும். உங்களோட டெய்லி லைஃப்ல உங்களுக்கு இருக்க பொதுவான பிளான்ஸை தாண்டி ஏதாவது செய்யணும்னு நினைச்சா போதும். அதுதான் உங்களை தனியா காட்டும். அதுக்கான தாகம், ஆசை உங்களுக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணும். நீங்க ஒரு சாதாரண நிலையில இருந்தா ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டை செய்ய, சிறப்பான வாழ்க்கைய வாழ, தகுதியான மனிதனா இருக்க உங்களோட அடிப்படையான தேடல்ல சின்ன சின்ன சேஞ்சஸை கொண்டு வாங்க. பணம், வசதிகள், உணவு, நல்ல ட்ரெஸ்ஸு இதை நோக்கி போறதுதான் ஒரு சாதாரண மனிதனோட தேடலா, தேவையா இருக்கு. ஆனா இதை தாண்டி எவ்ளோ பேர் அவங்களோட நிஜமான அறிவு தேடல, அவங்க இந்த உலகத்துல வந்ததுக்கான நோக்கத்தை அடைய பல முயற்சிகளை செய்யறவங்களா இருக்காங்க. அவங்களுக்கும் உங்களுக்கும் அதே மாதிரி 24 மணி நேரம் தானே இருக்கு. ஒரு நாள் தேவைக்கு உழைக்கிற தினக்கூலிக்கும் அதே 24 மணி நேரம் தான். 1 கோடி சம்பாதிக்கிற ஒரு பெரிய தொழிலதிபருக்கும் அதே 24 மணி நேரம் தான். 2 பேரோட நோக்கம் தான் வேற வேறையா இருக்கு. அவங்களுக்கு பொதுவான ஒன்னா அந்த நேரம் இருக்கும். எல்லாருக்கும் பொதுவான ஒரு நேரத்தை வச்சு ஒருத்தர் 1 கோடி சம்பாதிக்க முடியும்னா இன்னொருத்தரையும் தன்னோட தேவைக்கு மட்டும் உழைக்க தெரிஞ்சவரா இருக்காரு. ஏன்னா அவங்களோட அன்றாட தேவைகளை மீறி ஒரு விஷயத்த செய்ய அவங்க முயற்சிக்கிறதில்ல. அவங்களோட ஸ்கெடியூலை மீறி அவங்களுக்கு எந்த ஆசையும் இருக்கிறதில்ல. அப்படியே தப்பி தவறு ஏற்பட்டாலும் நேரம் இல்ல அப்படின்னு ஒரு பொதுவான கருத்தை சொல்லி அவங்க தப்பிச்சுக்க பாக்குறாங்க. எல்லா காலத்திலயும் எல்லாருக்கும் பொதுவா இருந்தது இந்த நேரம் மட்டும்தான். அதை எப்படி சரியா யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சவங்க தான் சிறப்பான மனிதரா உலகமே ஆச்சரியமா பாக்குற ஒரு வாழ்க்கைய வாழுறாங்க. அடுத்து சாப்டர் நம்பர் 3, தொடங்குவதற்கு முன் எச்சரிக்கைகள். ப்ரிகாஷன்ஸ் பிஃபோர் பிகினிங். இது வரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்கள்ல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டது என்ன? உங்களோட டெய்லி லைஃப்லயும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லையா? அது உங்களுக்கு நிம்மதியே இல்லாம வைக்குதா? எப்போ எந்த வேலையும் முழுசா செஞ்சு முடிக்க முடியாம தவிக்கிறீங்களா? உங்களுக்கான வேலைய சரியா செய்ய முடியாம இருக்கிறதுக்கான ரீசன் டைம் இல்லைன்னு சொல்றவரா நீங்க? இன்னும் கொஞ்சம் அதிகமான நேரம் இருந்தா என் வாழ்க்கையில என்ன வேணா சாதிக்க முடியும் நம்புற ஒருத்தரா நீங்க? அப்ப இதுவரை நம்ம பேசினது எல்லாமே உங்களோட ஆழ் மனசை தொட்டு இருக்கும்னு சொல்ல முடியும். உங்களுக்குள்ள வர ஒரு திருப்தி இல்லாத நிலைய வச்சுதான் உங்களை மாத்திக்க நீங்க எடுக்கிற முதல் ஸ்டெப் அட்டெம்ப்ட் இருக்க முடியும். நீங்க செய்யற செயலை முழுசா முடிக்க முடியாம போறதுக்கான காரணம் நேரம் இல்லைன்னு நீங்க சொன்னா உங்களுக்கான பதில இப்ப தரப்போறது ஒன்னே ஒண்ணுதான். எப்போ உங்களுக்கு அந்த நேரம் கிடைக்காது. என்ன இதுக்கா இவ்வளவு பில்டப் கொடுத்தீங்க அப்படின்னு நான் கேக்குறீங்க? கண்டிப்பா இது ஒரு கசப்பான உண்மைதான். நீங்க என்ன நினைச்சு இந்த பதிவை கேட்க ஆரம்பிச்சிங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஒருவேளை நம்மளோட டெய்லி ஸ்கெடியூல்ஸை சரியா செஞ்சு முடிக்க நமக்கு இருக்க 24 மணி நேரத்தை இன்னும் எப்படியெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது யாரும் உங்களுக்கு சொல்லித்தர முடியாது. ஏன்னா
இங்க இருக்க எல்லாருக்கும் இருக்கிறது அதே 24 மணி நேரம்தான். அதை எப்படி சரியா பயன்படுத்தணும்? உங்க வேலைகளை மிச்ச வைக்காம முடிக்கிறது எப்படி? அதை வச்சு ஒரு சாட்டிஸ்ஃபைடான மனநிலையை வாழறது எப்படி? இதெல்லாம் யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. இதெல்லாம் யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. அதை நீங்களே தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மை. இதுக்கு எந்த குறுக்கு வழியும் இல்ல. மறைக்க வேண்டிய அளவுக்கான சீக்ரெட்ஸும் இதுல எதுவும் இல்ல. உங்களோட மன திருப்தியை நீங்க தான் தேடிக்கணும். அதுக்கு உங்களுக்கான கோல்டன் டைமை சரியா பயன்படுத்த தெரிஞ்சிருக்கணும். இந்த சாப்டரோட தலைப்பை பார்த்ததும் உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். ஏதோ பெரிய விஷயத்த பத்தி நமக்கு மட்டும் சொல்லித்தர போறாங்கன்னு நீங்க நினைச்சிருக்கலாம். ஆனா இதுவரைக்கும் நேரத்தை சரியா பயன்படுத்துறத பத்தியோ இல்ல அதை எப்படி பயன்படுத்தினா பெரிய வெற்றியை பெற முடியும்னோ யாரும் சொன்னதில்ல. ஏன்னா யாருக்குமே அதை பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. அவங்களுக்கான தேடலை செஞ்சு முடிக்கவும் தான் நேரம் இருக்கு. நீங்க எப்படி ஒரு நாள்ல இவ்ளோ வேலை செய்றீங்க அப்படின்னு கேட்டா யாருமே அதுக்கான பதில சொல்ல மாட்டாங்க. சொல்லவும் தெரியாது. ஏதோ ஒரு விஷயம் அவங்கள கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கு. இன்னும் அதிகமா வேலை செய்ய வச்சுக்கிட்டே இருக்கு. அவங்களோட டெய்லி ஒர்க்கை தாண்டி அவங்களால முடிஞ்ச எல்லாத்தையும் செய்ய வைக்குது. அந்த உணர்வை மட்டும்தான் சரியா பயன்படுத்த தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அது எப்படின்னு கேட்டா அதுக்கு சரியா பதில் சொல்லக்கூட தெரியாதவங்களா இருப்பாங்க. வெறும் வார்த்தையால சொல்ல முடியாத ஒரு விஷயமா இருக்கும். யாருக்குமே சொல்லித்தர முடியாத கஷ்டமான லெசனாவும் அது இருக்கும். ஒரு புனித பயணத்துக்கான வழி எப்பவும் கஷ்டமா தான் இருக்கும். கல்லும் முள்ளும் நிறைஞ்ச பாதையில தான் நீங்க அந்த பயணத்தை செய்ய முடியும். கடவுளை பாக்குறது அப்படியோன்னு ஈஸியான விஷயமா இருக்க முடியாதே. அவ்வளோ சுலபமா நீங்க பார்க்க முடிஞ்சா அந்த கடவுளுக்கே மதிப்பு இருக்காது இல்ல? கஷ்டப்பட்டு போறதுதான் ஒரு புனித பயணத்தை சிறப்பானதா மாத்தும்னு காலங்காலமா ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு. ஆனா இது எல்லாமே நீங்க நினைச்சா மட்டும்தான் நடக்கும். வீட்ல இருந்தே சாமியை நினைச்சு வழிபாடு செஞ்சுக்கிறேன்னு நீங்க முடிவெடுத்துட்டா யாரும் உங்களை குறை சொல்ல முடியாது. ஆனா அந்த கோவிலுக்கு போனாதான் எனக்கு மன திருப்தி கிடைக்கும்னு நீங்க நம்பிட்டா அந்த கஷ்டமான பயணத்துக்கு நீங்க ரெடியா இருக்கணும். அதை முழு மனசோட செய்யணும். சரி, நான் தயாரா இருக்கேன். இப்ப எங்க இருந்து நான் ஆரம்பிக்கணும்? முதல்ல நான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன? நீங்க உங்களுக்கு கிடைச்ச 24 மணி நேரத்தை சரியா வாழணும்னு முடிவெடுத்துட்டீங்களா? அதுக்காக என்ன சாக்ரிஃபைஸ் வேணா செய்யலாம்னு நினைக்கிறீங்களா? அப்போ நீங்க முடிவில்லாத முயற்சியில இறங்க போறீங்கன்னு தெரிஞ்சு வச்சிருக்கணும். நிதானமா உங்க செயல்ல மட்டும் நம்பிக்கையோட இருக்க முடிவை நீங்க எடுத்திருக்கணும். ஆனா இதான் சிறந்த வழின்னு யாருமே உங்களை கட்டாயப்படுத்தி சொல்ல முடியாது. இது முழுக்க முழுக்க நீங்க மட்டுமே எடுக்க வேண்டிய ஒரு முடிவு. உங்களுக்குள்ள இருந்து வர ஒரு திருப்தி இல்லாத நிலைதான் இதுக்கான இன்ஸ்பிரேஷனை உங்களுக்கு தர முடியும். அப்போ அதுக்கான எல்லா முயற்சியும் நீங்க செய்ய தயாரா இருக்கணும். உங்களுக்கு பிடிச்ச இல்ல இது வரைக்கும் சரின்னு நம்பிட்டு இருந்த விஷயங்கள நீங்க கிவ் அப் பண்ண தயாரா இருக்கணும். சரி, சொல்லிட்டீங்கல்ல, இப்ப பாருங்க. எட்ரா அந்த பெண்ணையும் பேப்பரையும் போடுற ஒரு டைம் டேபிள்னு உடனே ஒரு டைம் டேபிளை போட்டு அதுல நீங்க செய்யணும்னு நினைக்கிற எல்லாத்தையும் ஒரு நேரத்தோட எழுதி ஏதோ பெரிய வேலையை செஞ்சு முடிச்சாச்சு, இதோட என்னோட எல்லா வேலையும் செஞ்சிருவேன்னு நீங்க நினைச்சு நான் பெரிய பெரிய சாதனை செய்யற மனிதனா மாறப்போறேன். இனிமே நான் தான் இந்த உலகத்திலேயே பெரிய ஆள். என்னோட நேரத்தை எப்படி சரியா பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சு வச்சிருக்கேன் பாருங்கன்னு நீங்க சத்தமா உங்களுக்குள்ள சொல்லிக்கிட்டா சாரி, நீங்க சொன்ன எதுவுமே சரியான முடிவா இருக்க போறதில்ல. ஒரு டேபிள் மட்டுமே உங்களோட மொத்த வாழ்க்கையுமே மாத்தாது. இத செஞ்சா போதும்னு நீங்க நினைச்சா கண்டிப்பா அது உங்களுக்கான சிறந்த முடிவா இருக்காது. இது வரைக்கும் நீங்க எதுவுமே செய்யாம தூங்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க திரும்பவும் உங்களோட தூக்கத்தை கண்டினியூ பண்ணிருங்க. ஏன்னா எந்த ஒரு பெரிய ரிசல்ட்டையும் இந்த சின்ன வேலை நிச்சயமா தரப்போறதில்ல. உங்களுக்குள்ள இருக்க அந்த திருப்தி இல்லாத மனநிலைய மாத்த முடியாது. பெரிய பெரிய சாதனை செய்ய தயாரா இருக்க உங்களுக்கு இந்த டேபிள் போட்டு வேலை செய்யறதெல்லாம் சரி வராது. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? அப்போ இதுவும் சரியான முடிவு இல்லையா? ஆமான்னு சொல்ல எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அதை சொல்றது தவிர வேற வழி இல்ல. அதான உண்மை. ஆனா இதுதான் நல்ல முடிவுன்னு சொல்ல முடியும். ஏன்னா நீங்க செய்ய வேண்டிய விஷயத்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கான ஆசை உங்களுக்கு இருக்கணும். அதுக்கான தீராத வெறி உங்க மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். நீங்க எதை வேணா சாதிக்கலாம். பெரிய பெரிய விஷயத்த கூட ஈஸியா செய்ய முடியும்னு நம்பலாம். அதுக்கான எல்லா தகுதியும் திறனும் உங்களுக்கு இல்லாம கூட போனா அதை செய்யறதுக்கு முக்கியமான தேவையான நேரம் உங்ககிட்ட எப்பவுமே இருக்குமே. இந்த நம்பிக்கை மட்டுமே உங்களுக்கு போதுமானதா இருக்கும். அதுதான், அந்த ஆசைதான் உங்களை ஒரு சாதனையாளரா உருவாக்கும். சரி, நீங்க சொல்ற எல்லாத்தையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். டைமோட முக்கியத்துவத்தை, அதோட உண்மையான மதிப்பை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நேரம் பத்தின உங்க கான்செப்ட்ஸ் எல்லாமே புரிஞ்சு அதை சரியா பயன்படுத்தினா மட்டும் போதும்னு உணர்ந்துட்டேன். இப்ப சொல்லுங்க, என்ன செய்யணும்? எப்படி ஆரம்பிக்கணும்? இந்த நேரத்தோட எப்படி போராடணும்? அதுக்காக என்ன மாதிரியான வாருக்கெல்லாம் தயாராகணும்? இந்த மாதிரியான கேள்விகள் உங்க மனசுக்குள்ள உருவாகியிருந்தா நீங்க ரெடி ஆயிட்டீங்க. உங்களோட நேரத்தை சரியா பயன்படுத்தி பெரிய சாதனைகளை செய்ய உங்களுக்கு பெரிய ஆசை இருக்கு. அதோட அதுக்கான ஒரு வெறியும் இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியுது. உங்களுக்கு சொல்ல விரும்புறது ஒன்னே ஒண்ணுதான். இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான். ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ண எந்த கஷ்டமும் இருக்காது. எப்படி ஆரம்பிக்கணும்னு கேட்டா அப்படியே ஆரம்பிச்சு விடுங்க அப்படின்னு சொல்றதை தவிர வேற பதிலும் இருக்க முடியாது. ஒரு விஷயத்த எப்படி முடிக்கணும்னு கேட்டா 1000 வழிய சொல்லலாம். இல்ல ஒரு விஷயத்த பாதியிலே கைவிடாம நிறுத்துறது எப்படின்னு கேட்டா அதுக்கு கூட 1000 வழிகளை கண்டுபிடிச்சு தெரிஞ்சுக்கலாம். ஆனா ஸ்டார்ட் பண்ண எந்த விதமான புது முயற்சியும் செய்ய முடியாது. ஸ்டார்ட் பண்ணணும், ஆரம்பிக்கணும், அவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது. நீச்சல் குளத்துக்கிட்ட நிக்கிற ஒருத்தன்
எப்படி நீந்துறது அப்படின்னு கேட்டா பதில் சொல்லலாம். எப்படி குதிக்கணும்னு கேட்டா குதிப்பா குதிச்சிரு அப்படின்னு தானே சொல்ல முடியும். ஏன்னா அததான் செஞ்சாகணும். உங்களோட மனசுல தைரியத்தை வர வச்சுக்கிட்டு உங்களோட கண்ணை மூடி குதிச்சிருங்க. உங்களுக்கான நேரம் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அதான் அதோட அழகே. அதை யாரும் தடுத்து நிறுத்தவே முடியாது. யாரும் உங்களுக்கான நேரத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லவும் முடியாது. அது எப்போ உங்களுக்காக இருக்கும். தொடர்ச்சியா இந்த வாழ்க்கை அந்த நேரத்தை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்க அதை வீணாக்கவே முடியாது. முக்கியமா உங்களோட வரப்போற ஃபியூச்சர் லைஃபுக்கான அந்த நேரத்தை, அந்த நொடிய இப்ப நினைச்சா கூட வேஸ்ட் ஆக்க முடியாது. அது ஒரு சேஃப்டி லாக்கர்ல இருக்க பணம் மாதிரி பத்திரமா அங்கே இருக்கும். அடுத்த ஒரு வருஷம், அடுத்து வர இருக்க ஒரு நாள் உங்க வாழ்க்கையில கொண்டு வர போறத நீங்க தடுக்கவோ இல்ல மாத்தவோ முடியாது. அது பியூரான எனர்ஜியோட உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதுதான் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம் தர விஷயமா இருக்க முடியும். ஏன்னா நீங்க நினைச்சா அந்த நேரத்தை உங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்தலாம். என்ன வேணா புதுமைகளை செய்யலாம். உங்க முயற்சிகளை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஒரு சக்சஸ கூட நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்த ஒரு செகண்ட் உங்களுக்காகவே இருக்கும். நீங்களே நினைச்சால் ஒழிய அதை வீணாக்க முடியாது. நீங்க எதிர்பார்க்கிற எதுவுமே உங்களுக்காக காத்துட்டு இருக்காது. நீங்க தான் அதை தேடி போகணும். உங்களுக்கான நேரம் கூட அப்படிதான். நீங்க அதை தேடி போய் யூஸ் பண்ற வரைக்கும் அது அப்படியே தான் இருக்கும். நாளைக்கு நடக்க போறத இன்னைக்கே மாத்திக்கலாமான்னு நினைச்சா அதுவும் முடியாது. நாளை எப்போ உங்களுக்கானது. ஆனா உங்களோட இந்த முயற்சிகளை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில முக்கியமான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் கிட்ட வாங்க. உங்களுக்கான ஒரு ரகசியத்தை சொல்றேன். நேரத்தை சரியா பயன்படுத்தணும்னு நீங்க ஆர்வமா இருக்கிறதும் அதுக்கான தீவிரத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டதும் சரியான விஷயம்தான். ஆனா வெறும் தீவிரமான மனநிலை மட்டுமே அதுக்கு போதுமானதா இருக்காது. ஏன்னா இந்த விஷயத்துல நீங்க எவ்ளோ தீவிரமா இருந்தாலும் அதை முழுசா செஞ்சு முடிக்கவே முடியாது. அது என்னன்னோ வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு பெரிய மலைய நீங்க நகர்த்தணும்னு நினைச்சா கூட அதை செய்யலான்னு சொல்லும். இல்ல ஒரு ஆறோட ஃப்ளோவை மாத்தணுமா, வாங்க செய்யலாம். ஏன்னா உங்களுக்கான நேரம் இருக்கு. அதை வச்சு நீங்க எதை வேணா சாதிக்கலான்னு தீவிரமான அந்த மனநிலை உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனா இப்படி நீங்க வேகமா செயல்பட்டா, உங்களோட வியர்வை துளிய நீங்க பாத்துட்டா உடனே உங்க மனசு போதும் நிறுத்திடு அப்படின்னு சொல்லி கமாண்ட் பண்ணும். ஏன்னா நீங்க உடனே டயர்ட் ஆகுற வாய்ப்பு அதிகம். இது செஞ்சதே போதும், இதுக்கு மேல ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாதுன்னு நினைக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்றப்பவே நீங்க இவ்ளோ தீவிரம் காட்ட அவசியம் இல்ல. ஒரு பெரிய மேரத்தான்ல ஆரம்பத்துல வேகமா ஓடி அப்புறம் பாதியிலே அது முடிக்க முடியாம கஷ்டப்படுறவங்கள நிறைய பேர் பார்த்திருப்போம். கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி செஞ்சு லாஸ்ட்ல முதல்ல வர ஆட்களையும் பாக்குறோம். இதுல எது நீங்க சூஸ் பண்ணணும்னு சொல்ல தேவையே இல்ல. உங்க முயற்சிகளை கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிங்க, போதும். அதுல முழு திருப்திய உணருங்க. நீங்க செய்யற விஷயங்கள்ல தவறுகள் நடந்தா அதை அலோவ் பண்ண கத்துக்கங்க. இயல்பான மனிதன் தவறுகளை ஏத்துக்கிட்டு அதை சரி செய்யதான் பாப்பான். அது நீங்களே செஞ்சதா கூட இருக்கலாம், இல்ல வேற யாராவது செஞ்ச ஒரு தவறா கூட இருக்கலாம். ஒரு தப்பு இல்ல தடை வர்றது நியாயமான விஷயம்தான். அது வந்தாதான் உங்களோட திறமை அங்க வெளிப்படும். அது சரி செய்ய புது வழிகள் உருவாகும். ஆனா இந்த ஃபெயிலியர்ஸ் கூட ஒரு லிமிட்குள்ளதான் இருக்கணும். அதோட அளவு என்னன்னா, எந்த ஒரு ஃபெயிலியரும் உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட், கான்ஃபிடன்ஸ் இதை பாதிக்கவே கூடாது. அது வரைக்கும் தான் உங்களுக்கு வர தோல்விகளை நீங்க பொறுத்துக்கலாம். வெற்றி அடையிறது மாதிரியான சிறந்த வெற்றியும் இல்ல, தோக்குறதை விட தோல்வி எதுலயுமே இருக்காது. என்ன குழப்பமா இருக்கா? நீங்க வெற்றி அடைஞ்சே ஆகணும். அது ஒண்ணுதான் உங்களுக்கான சிறந்த வழி. அதே மாதிரி உங்களுக்கு வெற்றி வரணும்னா சில தோல்விகளை நீங்க சந்திச்சே ஆகணும். அந்த தோல்விகள் கத்துத்தர விஷயத்த வேற எதுவுமே உங்களுக்கு கத்துத்தர முடியாது. பெரும்பாலான முயற்சிகள் ஏன் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். தப்பான முயற்சிகளை மட்டுமே அதிகமா செஞ்சா ஃபெயிலியர் தான் அதிகம் வரும். அது எத்தனை முறை செஞ்சாலும் மாத்திக்கவே மாட்டாங்க. நீங்க தொடர்ந்து தப்பான முயற்சிகளே செஞ்சா மட்டும் உங்களுக்கு என்ன வெற்றியா கிடைக்க போகுது? இல்லையே. அப்ப நீங்க உங்க முயற்சிகளை எவ்வளோ அதிகமா செய்றீங்க அப்படிங்கறத விட அதை எவ்வளோ சீக்கிரம் சரி பண்ண முயற்சி பண்றீங்க, அதுதான் முக்கியம். அதுதான் உங்களை வெற்றியை நோக்கி நகர்த்தும். அதனால உங்களுக்கு கிடைச்ச அந்த 24 மணி நேரத்தை சிறப்பாக்குற முயற்சிகளை தப்பே இல்லாம சரியான முறையில செய்ய பாருங்க. அப்படி தவறுகள் வர்றப்போ அதை உடனே கண்டுபிடிச்சு மாத்திருங்க. அதுதான் நீங்க சந்தோஷமா சுகமா உங்க ஒரு நாளை வாழ ஒரு வழியை உருவாக்கி கொடுக்கும். ஒரு சின்ன வெற்றியை விட பெரிய தோல்வியே பெருசுன்னு சொல்றது எப்பவும் சரியா இருக்க முடியாது. ஏன்னா ஒரு பெரிய விஷயம் செஞ்சு தோத்து போறது எந்த விதத்திலயும் உங்களுக்கு ஒரு பேரையோ புகழையோ தராது. அதை விட நீங்க ஒரு சின்ன முயற்சியில வெற்றி அடைஞ்சிட்டா அது ரொம்ப சிறப்பான பேரை உங்களுக்கு உருவாக்கும். ஏன்னா வெற்றி எவ்வளவு சின்னதா இருந்தாலும் அது உங்களை இன்னொரு வெற்றியை நோக்கி தான் கூட்டிட்டு போகும். ஒரு பெரிய முயற்சியில உங்களுக்கு வர தோல்வியால நீங்க எதுவுமே அடைய முடியாது. சோ அதுக்கு பதிலா முதல்ல சின்ன சின்ன வெற்றிகளை தேர்ந்தெடுங்க. அதை உருவாக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. வியாபாரத்துல பெரிய லாஸை விட சின்னதா வர ஒரு லாபம் தான் அதை தொடர்ந்து செய்ய வைக்கும். சரி, எல்லாத்தையும் பேசிட்டோம். ஆனா இன்னும் எதையுமே நம்ம ஆரம்பிக்கல. வாங்க, உங்களுக்கு கிடைச்ச 24 மணி நேரத்துல என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம். ஒரு தெளிவான முடிவெடுக்கலாம். எனக்கு ஒரு நாள் பத்தவே இல்ல, அவ்வளோ வேலை இருக்கு. என்னோட நாள்ல புதுசா எதுக்குமே டைம் இல்ல, இருக்கிற வேலையவே செய்ய நேரம் இல்ல. அப்படியா? சரி, நீங்க உங்களோட பேசிக் நீட்ஸுக்கு உழைக்க எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறீங்க?
சராசரியா ஒரு 7 மணி நேரம். அதான் உங்க சம்பளத்துக்காக நீங்க வேலை பார்க்க எடுத்துக்கிற நேரம் இல்லையா? அடுத்தது தூக்கம். அதுக்கு எவ்வளவு வேணும்? ஒரு 7 மணி நேரம். வேணாம், இன்னொரு 2 மணி நேரம் கூட எக்ஸ்ட்ரா எடுத்துக்கங்க. அப்ப மீதி இருக்க 8 மணி நேரத்துக்கான கணக்கு என்ன? அதை கண்டிப்பா நீங்க கொடுத்தே ஆகணும். அந்த நேரத்தை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க யோசிங்க. அடுத்து சாப்டர் நம்பர் 4, பிரச்சனைக்கான காரணம், த காஸ் ஆஃப் த ட்ரபிள். சரி, இப்போ உங்களுக்கான நேரத்தை, அதோட உண்மையான வரவு செலவு கணக்க பார்க்கலாமா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வேணும்ல. யாராவது ஒருத்தரோட வாழ்க்கையை எடுத்துக்கிட்டு அதுல என்னெல்லாம் மாற்றங்கள் கொண்டு வரலாம், இல்ல அது எப்படி முறையா பயன்படுத்தலான்னு பார்க்கலாமா? ஆனா அது சரியான முடிவை தருமா? ஏன்னா நேரம் வேணா எல்லாருக்கும் பொதுவானதா இருக்கலாம். ஆனா இங்க இருக்க ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை முறையும் வெவ்வேறு மாதிரி தான் இருக்க முடியும். ஒருத்தருக்கு பகல் நேரம் வேலை இருக்கும், இன்னும் சிலருக்கு நைட் ஷிஃப்ட் இருக்கலாம். சிலர் ஏர்லி மார்னிங்ல எழுந்து வேலையை முடிச்சுட்டு லஞ்சுக்குள்ள வீட்டுக்கு வந்துருவாங்க. அதுக்குள்ள அவங்களோட மொத்த வேலையும் முடிஞ்சிரும். உதாரணமா ஒரு தள்ளுவண்டி கடை வச்சிருக்கவங்கன்னு வைங்க. அவர் காலைல 5 மணில இருந்து 11 மணி வரைக்கும் தான் வேலை. அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆயிடலாம். இதுவே 9 to 5 வேலை செய்யறவங்களுக்கு காலைல கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்கும். உடற்பயிற்சியோ இல்ல ஒரு நல்ல வாக்கிங் போகவும் முடியும். நைட் ஷிஃப்ட் வேலையில கேட்கவே வேண்டாம். பகல் முழுக்க தூங்குனாதான் இரவுல அவங்க வேலையை செய்ய முடியும். எல்லாரும் பரபரப்பா ஓடுற காலை நேரத்துல இவங்க நல்லா தூங்குனா போதும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான வாழ்க்கை. அதுல இருக்க டிஃபரன்ஸ். இதனால நேரத்தை சரியா செலவு செய்யறதுக்கு ஜென்ரலான ஒரு வழி இருக்கவே முடியாது. இல்ல பொதுவா ஒரு வழியை சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னா அது யாருக்கும் யூஸ் ஆகாது. ஒவ்வொரு மனிதனும் சிறப்பான வாழ்க்கை வாழணும். அதுக்கான சரியான திட்டம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். ஏன்னா இங்க இருக்க ஒவ்வொருத்தருக்கிட்டையுமே ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. சரி, இப்ப யாரோ ஒருத்தரோட லைஃபை ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம். சிலருக்கு இன்னும் அதிக நேரம் உழைச்சே ஆகணும்னு ஒரு அவசியம் கூட இருக்கலாம். சிலர் கம்மியான நேரம் உழைச்சே அவங்களோட வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்க முடியும். இப்ப நம்ம அதெல்லாம் எடுத்துக்க வேண்டாம். பணம் இங்க ஒரு பிரச்சனையே இல்ல. நேரத்தை வச்சு மட்டும்தான் இங்க நம்ம பேச போறோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு ஆஃபீஸ்ல வேலை பார்க்கறவரும் அம்பானியும் ஒண்ணுதான். இவங்க 2 பேருக்குமே உள்ள பொதுவான விஷயமா நேரத்தை மட்டும்தான் நம்ம எடுத்துக்க போறோம். அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் பத்தியெல்லாம் நம்ம எதுவுமே டிஸ்கஸ் பண்ண போறதில்ல. இப்போ நம்ம ஷேகர்னு ஒருத்தர் என்ன ஆனார்னு பார்க்கலாம். ஷேகர் காலையில 10 மணில இருந்து 6 மணி வரைக்குமான ஒரு ஆஃபீஸ்ல வேலை பார்க்கறாரு. காலையில 1 மணி நேரம், ஈவினிங் 1 மணி நேரம் டிராவல் பண்ணி தான் ஆஃபீஸ்க்கு போகணும். இந்த மாதிரியான சராசரி மனிதர்கள் எல்லாருமே ஒரே மாதிரியான தப்பான அப்ரோச் தான் வச்சிருக்காங்க. இவங்களோட எனர்ஜியை, ஸ்கில்ல முழுசா பயன்படுத்தவே மாட்டாங்க. அவங்களோட முழு எனர்ஜி லெவல் 3ல 2% வீணாக்குற முயற்சியில மட்டும்தான் இருப்பாங்க. நம்ம ஷேகரும் அப்படிதான். ஆஃபீஸ்க்கு கிளம்புறப்போ ரொம்ப கடுப்பா, பிடிக்காத வேலைக்கு போற மாதிரியே கிளம்புவாரு. ஆனா வேலை நேரம் முடியறப்போ அவரோட வேகத்தை பார்க்கணுமே. என்ன வேலை அவருக்கு கொடுத்தாலும் அது அவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிரும். ஏன்னா இப்போ அவரு வீட்டுக்கு கிளம்புற நேரம் வந்துருச்சே. இப்ப நம்ம ஷேகர் ஒரு மோட்டாரோட ஃபுல் HP பவர்ல ஓடுற மாதிரி வேகமா அவரோட முழு ஸ்கில்ஸையும் காட்டி வேலையெல்லாம் முடிச்சுட்டு வேகமா ஆஃபீஸை விட்டு வெளியே வந்துருவாரு. என்னடா இப்படி சொல்றாங்களேன்னு யாரும் கோச்சுக்க வேண்டாம். இப்ப இருக்க நிலவரம் இதுதான். ஆனா இவங்க எல்லாருமே அந்த வேலையை பிடிக்காம தான் செய்யறாங்களான்னு கேட்டா அதுவும் இல்ல. ஏதோ ஒரு சின்ன விஷயம் அவங்கள முழு கவனத்தோட உற்சாகமா வேலை செய்ய விடாம தடுக்குது. இவங்க எல்லாருமே அந்த 10 மணில இருந்து 6 மணி வரைக்கும் இருக்கிறது தான் ஒரு நாள்னு சொல்றாங்க. அப்படிதான் அவங்க பிரெயின்லயே ஃபிக்ஸ் ஆகிருக்கு. அந்த 8 மணி நேரம் வேலைக்காக தான் இந்த வாழ்க்கையவே வாழற மாதிரி எண்ணம் இது அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். மீதி இருக்க நேரத்தை என்ன செய்யறாங்க, அதை எப்படி செலவு பண்றாங்கன்னெல்லாம் யோசிச்சதே இல்ல. அதெல்லாமே இவங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்ட்ரா டைம்னு நினைக்கிறாங்க. அதுல பெருசா செய்ய ஒண்ணும் இல்லாத மாதிரி ரிலாக்ஸ் பண்ணவும் வேலை இல்லாம இருக்கிறதுக்கான நேரமா மட்டும்தான் நினைக்கிறாங்க. இந்த மீதி இருக்க 16 மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணலனா கூட பரவாயில்ல, அதுல உருப்படியா எதுவுமே செய்ய இல்லைன்னு நினைப்பாங்க. இவங்களோட ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இந்த நேரத்துல வேஸ்ட் ஆகுறத பத்தியெல்லாம் யோசனையே இருக்காது. வேலை செய்யற 8 மணி நேரத்தை தவிர மீதி இவங்களுக்கு கிடைச்சது போனஸ். பட் இந்த மாதிரியான வாழ்க்கை எப்பவுமே தவறானதா இருக்கும். ஒருத்தன் வாழ்க்கையில 3ல 1 பங்கு நேரத்தை மட்டும் சரியா செஞ்சுட்டா போதும்னு நினைக்கிறது ஒரு ஹெல்த்தியான ப்ரொடக்டிவான லைஃப் ஸ்டைலா இருக்க முடியாது. இது ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸை கொடுக்குது. உங்களோட மத்த செயல் என்ன மாதிரி இருக்கணும்னு யோசிக்கவே விடுறதில்ல. மீதி நேரத்துக்கான உங்க வாழ்க்கை வெறுமனே சாப்பிடுறதுக்கும் தூங்குறதுக்கும்னு முடிஞ்சு போகுது. அப்போ 1 பங்கு வேலையை மட்டும் செஞ்சுட்டு நீங்க எப்படி ஒரு முழுமையான வாழ்க்கைய வாழ முடியும்? அதுலயும் உங்களுக்கு ஃபுல் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்டா அதுவும் இல்ல. அப்போ நீங்க சரியான வாழ்க்கை தான் வாழறீங்கன்னு எப்படி சொல்லிட முடியும்? சரி, இப்ப ஷேகருக்கு என்னதான் சொல்ல வரீங்கன்னு கேட்டா, ஷேகர் அவரோட வேலை நேரம் போக மீதி இருக்க 16 மணி நேரத்தை சரியா பயன்படுத்தணும். அதாவது ஒரு நாளைக்குள்ள இருக்க இன்னொரு நாளை கண்டுபிடிக்கணும். சாயங்காலம் 6 மணில இருந்து அடுத்த நாள் 10 மணி வரைக்குமான 16 மணி நேரம் அது ஒரு புது நாளா எடுத்துக்கிட்டு அதை சரியா பயன்படுத்தணும். அப்பதான் ஒரு முழுமையான வாழ்க்கைய வாழ தகுதிப்படுத்திக்க முடியும். இந்த 16 மணி நேரம் அவரோட உடல், ஆன்மா, அவர் கூட இருக்கவங்க இதுக்காக செலவு பண்ணும். இந்த நேரத்துல பணத்தை சம்பாதிக்க வேண்டாம். பணம் பத்தின எந்த கவலையும் அவருக்கு இருக்க வேண்டாம். இந்த 16 மணி நேரத்தை யாருக்காகவும் உழைக்க வேண்டாம். பணத்தை தேடி போக வேண்டாம். ஒரு சுதந்திரமான மனிதரா இருக்கலாம். அவருக்கு தனிப்பட்ட ஒரு வருமானம் இருக்கு. இத புரிஞ்சுகிட்டா ஒரு மகிழ்ச்சியான மனிதனா அவர் நிம்மதியா இருக்கலாம். இதுதான் அவரோட அப்ரோச்சா இருக்கணும். இந்த ஒரு தெளிவுதான் அவரோட வாழ்க்கையில தேவைப்படும்.
இத சரியா வளர்த்துக்க தெரிஞ்சா போதும். வெற்றி எப்பவுமே அவரை தேடி வந்துகிட்டே இருக்கும். அப்போ வேலை செய்யற அந்த 8 மணி நேரம் முக்கியம் இல்லையா? இத சரியா செஞ்சா போதுமா அப்படின்னு கேட்டா அப்படி இல்ல. அந்த 8 மணி நேரத்தை சரியா வச்சுக்க இந்த 16 மணி நேரம் உங்களுக்கு தேவைப்படும். எந்த விதத்திலயும் உங்களை 8 மணி நேரம் உழைக்கிறத நிறுத்தவே நான் சொல்லல. அந்த நேரத்தோட பலனை அதிகமாக்குற முயற்சியில தான் ஈடுபட சொல்றோம். இந்த 16 மணி நேரம் அதுக்காக தான். அதை தவிர நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இன்னொன்னு இருக்கு. அது உங்களோட ஸ்ட்ரென்த்தோட அளவு உங்க கைகள் கால்கள்ல இல்ல. உங்களோட செயலுக்கு உங்க உடல் உறுப்புகள் எந்த விதத்திலயும் உதவி செய்யாது. உங்களோட மனசு தான் அதை செய்ய வைக்கும். அந்த மனசுக்கு எப்பவுமே டயர்டான நிலைன்னு ஒன்னு இருக்காது. அது அவ்வளோ சீக்கிரம் டயர்டும் ஆகாது. தொடர்ச்சியான கஷ்டமான வேலைகளை செய்யவே அது விரும்பும். ரிலாக்ஸ் பண்ணணும்னு உங்க மனசு நினைச்சா அதுவும் இன்னொரு வேலையா தான் அதை செய்ய வைக்கும். இப்போ நீங்க ஒரு ஆஃபீஸ் வேலையை 1 மணி நேரமா செய்றீங்கன்னு வைங்க. இப்போ ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினைச்சா என்ன செய்வீங்க? உங்க இடத்த விட்டு எழுந்து ஒரு வாக் போக நினைப்பீங்க. அதுவும் ஒரு வேலை தான் இல்லையா? இதே வாக்கிங்க நீங்க காலை நேரத்துல செஞ்சா அது உங்களுக்கான ஒரு வேலை தானே? அப்போ உங்களோட மனசுக்கு ஓய்வு தேவையில்ல. உங்க வேலையில ஒரு சேஞ்ச் கொடுத்துக்கிட்டே இருந்தா போதும். அதையும் சேர்த்து செய்யற திறன் அதுக்கு இருக்கு. முழு ரெஸ்ட்னு பார்த்தா தூங்குற நேரத்தை விட வேற எதுக்குமே இருக்க முடியாது. அப்போதான் உங்க மனசுக்கு தேவையான ரெஸ்ட் தேவைப்படும். அதை மட்டும் நீங்க கொடுத்துட்டா போதும். எந்த மாதிரியான கஷ்டமான வேலையும் செய்ய எப்பவுமே அது தயாரா இருக்கும். உங்க உடல் உறுப்புகளுக்கு ஏற்படுற டயர்ட்னஸ் உங்க மனசுக்கு தேவைப்படுறதா நினைக்க வேண்டாம். சரி, இப்போ ஷேகரோட வாழ்க்கைய பார்க்கலாம். அதுல அவருக்கு இருக்க 16 மணி நேரத்துல என்ன மாதிரியான வேலையை செய்யறாரு, எந்த மாதிரி வேலையை அவர் செய்யணும், இதெல்லாம் பத்தி பார்க்கலாம். நம்ம எந்த விதமான புது ஐடியாஸையும் இப்ப சொல்ல வேண்டாம். நமக்கு தெரிஞ்சு காலையில ஆஃபீஸ்க்கு கிளம்புறப்போ கொஞ்சம் டைமை வேஸ்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா நம்ம வீடுகள்ல பொதுவா 8 மணிக்கு கிளம்பணும்னா 7 மணிக்கு தான் எழுந்துக்கிற பழக்கம் இருக்கு. இதுவே ஒரு பேச்சுலரா இருந்தா இன்னும் கஷ்டம். 10 மணி ஆஃபீஸ்க்கு 9:30 மணிக்கு எழுந்திருச்சு குளிச்சு சாப்பிட்டோ சாப்பிடாமலோ வீட்டை விட்டு கிளம்பிடுவாங்க. வீட்டை விட்டு கிளம்புறப்பவே அவரோட ஃபுல் எனர்ஜியும் அப்படியே செயலிழந்து போயிடும். வேகமா ஓடி போய் பஸ் இல்ல ட்ரெயினை பிடிக்க ஓடினா அங்க கண்டிப்பா ஒரு 10 நிமிஷம் காத்திருக்கணும். நம்ம டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பணத்தை விட அதிகமான மதிப்பு இருக்க உங்க நேரத்தை தான் வீணாக்கும். ஆனா அதை பத்தின கவலை எல்லாம் நமக்கு எப்பவும் இருந்ததே இல்ல. நம்மள பொறுத்தவரை 10 மணிக்கு ஆஃபீஸ்ல இருந்தா போதும். அதுக்கு முன்னாடி எந்த நேரமும் வேஸ்டா போனாலும் அதை பத்தி கவலை இல்ல. எவ்வளோ பேரு பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன்ல பாவமா சோகமா எந்த யோசனையும் இல்லாம உட்காந்துருக்கிறத நீங்க பாத்திருப்பீங்க. சிலர் அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டே இருப்பாங்க. இதுல மொத்தமா எவ்வளோ நேரம் வீணாகுதுன்னு உங்க யாருக்குமே தெரியாது. உங்களோட மொத்த டிராவல் டைமை விட வெயிட்டிங்லயே எவ்வளோ நேரம் வீணாக்குறீங்கன்னு எப்பயாவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா? இதனால பெரிய லாஸ் வரும்னு கூட யோசிக்காம நிறைய நேரத்தை இப்படியே வீணாக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு இருக்க நேரம் எவ்வளோ மதிப்பானதுன்னு நீங்க உணர்ந்ததே இல்ல. ஒரு பேச்சுக்கு உங்களோட எல்லா நேரத்துக்கும் ஒரு மதிப்பு இருக்குன்னு வைங்க. நீங்க வெயிட் பண்ற ஒவ்வொரு நொடியும் உங்களுக்கான மதிப்பு குறைஞ்சா அதை நீங்க ஏத்துப்பீங்களா? இல்ல நீங்க ட்ரெயினுக்கு டிக்கெட் வாங்குறப்போ தேவையில்லாம பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணவும் சேர்த்து உங்ககிட்ட ஒரு பணத்தை வசூலிச்சா அதை கொடுக்க ரெடியா இருப்பீங்களா? ஒரு 10 நிமிஷம் நீங்க பஸ்ஸுக்கு இல்ல ட்ரெயினுக்கு வெயிட் பண்ண இன்னொரு 1000 ரூபாய் டிக்கெட் காசோட சேர்த்து தரணும்னு சொன்னா, ஆனா அந்த வேலையை தான் நம்ம எப்பவுமே செஞ்சுக்கிட்டே இருக்கோமே. அதோட உண்மையான மதிப்பு தெரியாம உங்களோட விலை மதிக்க முடியாத நேரத்தை ஒரு வெயிட்டிங் டைமுக்காக கொடுத்து வீணாக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் எப்படிங்க நியாயம்னு சொல்றீங்க? ஒரு இடத்துக்கு போக ஒரு நேரம் கட்டாயம் தேவையில்ல, அதை போய் பணத்தோட சேர்த்து பேசுறீங்க அப்படின்னு உங்க மனசுக்குள்ள கேள்வி வருதா? வரணுமே. நீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக ஆகிற நேரம் தான் 1 மணி நேரம். அதாவது வீட்ல இருந்து ஆஃபீஸ்க்கு போக நடுவுல நீங்க வெயிட் பண்ற 10 நிமிஷம் வேஸ்ட் தானே. அது உங்களுக்கு புரிய வைக்கதான் அதோட மதிப்பை பணத்தோட சொல்லி பார்த்தோம். அப்பதான் நமக்கு அதோட முழு மதிப்பு என்னன்னு தெரிஞ்சுக்க முடியுது. உங்களோட நேரத்துக்கு ஒரு மதிப்பு இருந்தா நீங்க அதை வீணா செலவு செய்வீங்களா என்ன? அப்படி செலவு செஞ்சாதான் நிம்மதியா இருக்க முடியுமா? சரி, இப்ப அமைதியா ஒரு டெய்லி பேப்பரை வாங்கிட்டு உங்களோட ட்ரெயின்லயோ பஸ்லயோ ஏறுங்க. அடுத்து சாப்டர் நம்பர் 5, டென்னிஸ் விளையாட்டும் அழியாத ஆன்மாவும். டென்னிஸ் அந்த இம்மார்டல் சோல். அறக்க பறக்க ஓடி வந்து 10 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு உங்களுக்கான ட்ரெயினை கண்டுபிடிச்சு அதுல ஏறி உட்கார்ந்தாச்சு. அடுத்தது என்ன? கையில இருக்க நியூஸ் பேப்பரை எடுத்து அதுல மூழ்கிட வேண்டியதானே. நல்லாவே தெரியும் இன்னொரு 40 நிமிஷம் உங்களுக்கான சேஃபான நேரமா உங்ககிட்ட இருக்கு. நல்ல நிதானமா ரசிச்சு அந்த பேப்பர்ல இருக்க எல்லா தேவையில்லாத விளம்பரத்தையும் புதுசா வந்த படங்களோட ரிவ்யூஸையும் படிக்க வேண்டியதானே. ஏங்க, இப்ப பேப்பர் படிக்கிறத கூட குறை சொல்றீங்களா? ஐயோ, சத்தியமா இல்லைங்க. எனக்கும் பேப்பர் படிக்க பிடிக்கும். வாரத்துக்கு 4 வார இதழ் வாங்கிருவேன். அது இல்லாம இங்கிலீஷ்ல 1, தமிழ்ல 2 நியூஸ் பேப்பர் தினமும் வாங்குறேன். நான் போய் பேப்பர் படிக்கிறத குறை சொல்வேனா? அது மட்டும் இல்லாம மொபைல்ல கூட நியூஸ் வெப்சைட்ஸ் எல்லாத்தையும் படிக்கிறேன். எப்பவும் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா? நம்மள சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாம எப்படிங்க வாழ்க்கை ஓட்டுறது? அது மட்டும் இல்லாம என்கிட்ட முழுசா 1 மணி நேரம் இருக்கே. இந்த டிராவல்ல அந்த ஒரு 40 நிமிஷம் ஒண்ணுமே செய்யாம இருக்கிறதுக்கு பேப்பராவது படிக்கலாம். ஒரு நியூஸ் பேப்பர் மேனுஃபேக்சர் பண்ற இடத்த பாத்திருக்கீங்களா? அவசரமா ரெடி பண்ணுவாங்க. செய்திகளை வேகமா சேகரிச்சுட்டு வருவாங்க. அதை ப்ரூஃப் பாக்குறது, அதை பத்தின டேட்டாஸை கலெக்ட் பண்றதுன்னு எல்லாமே வேகமா நடக்கும். ஏன், அதை பிரிண்ட் பண்றதுல கூட வேகத்தை பார்க்கலாம்.
அதை டிஸ்ட்ரிபியூட் செய்யறப்போ அதை விட வேகமா செயல்படுறவங்கள பார்க்கலாம். ஸோ ஒரு நியூஸ் பேப்பர் எப்பவுமே நிதானமா வராது. நியூஸ் பேப்பர் போடுற ஆளு யாருன்னே நம்மள பாதி பேருக்கு தெரியவே தெரியாது. அவ்வளோ வேகமா கொண்டு வந்து உங்க வீட்டு வாசல்ல போட்டு போயிருவாங்க. அப்படி வர ஒரு நியூஸ் பேப்பருக்கு நீங்க இவ்ளோ நேரத்தை கொடுத்து படிச்சா அது எப்படி நியாயமாகும்? அந்த நேரம் வேஸ்ட் தான் இல்லையா? ஏற்கனவே நம்மளோட 16 மணி நேரத்தை வீணா தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இதுல உங்களுக்குன்னு கிடைச்ச அந்த 1 மணி நேர டிராவல ஒரு பேப்பர் படிச்சு வீணாக்கணுமா? நீங்க ஒன்னும் காலத்தோட ராஜாவோ கடவுளோ இல்ல. உங்ககிட்ட அப்படி ஒன்னும் மிதமிஞ்சுற அளவுக்கான அதிகமான நேரம் இல்லையே. சராசரியான மனிதனுக்கு இருக்க அதே நேரம் தானே உங்களுக்கும் இருக்கு. நீங்க இப்படி ஆழ்ந்து பேப்பரை வாசிக்கிற நேரத்துல இந்த உலகத்துல எவ்வளோ பெரிய மாற்றங்கள் எல்லாம் நடந்துகிட்டே இருக்கும்னு தெரியுமா? அந்த பாயிண்ட தொற்ற மாட்டோமான்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்கன்னு நீங்க யோசிச்சு பார்த்ததுண்டா? யோசிச்சு பாருங்க. சரி, இப்போ உங்க ஆஃபீஸ் வந்துருச்சு. நீங்க உள்ள போகலாம். நான் உங்களை மறுபடியும் சாயங்காலம் 6 மணிக்கு வந்து பாக்குறேன். இந்த 8 மணி நேரம் உங்களுக்கு தான். நீங்க அதுல என்ன வேணா செய்யலாம். நடுவுல இருக்க 1 மணி நேரம் பிரேக் டைம் இருக்குல்ல, அப்போ நீங்க அந்த பேப்பர்ல இருக்க விஷயங்களை ஆர்வமா படிச்சு முடிச்சிடலாம். அதுக்கான நேரம் உங்களுக்கு அப்ப இருக்கும்ல. இப்போ நேரம் மாலை 6 மணி. ஷேகர் ஆஃபீஸ் முடிச்சு வெளியே வராரு. பார்க்கவே ரொம்ப டயர்டா எனர்ஜியே இல்லாத மாதிரி தெரியுறாரு. நீங்க ஆஃபீஸ்ல இருந்து திரும்பி வர்றதுக்கான அந்த 1 மணி நேரமும் அதே நிலையில தான் இருக்கீங்க. அதை பத்தியே நினைச்சுக்கிட்டு உங்களோட டிராவல் டைம்ல கூட அதே உணர்வோட இருக்கீங்க. அதே சோகமான முகத்தோட வீட்டுக்கு வந்தா ஷேகரோட மனைவி, ஏன் இவ்ளோ சோர்வா இருக்கீங்க? நான் உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கூட அதே பாவமான முகத்தோட சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஃபியை குடிச்சு முடிச்சுட்டு அந்த ஒரே இடத்துல கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியா உட்காந்தா போதும்னு நினைப்பாரு. அதுல ஒரு 2 மணி நேரம் போயிருக்கும். சரி, இன்னும் போர் வேற அடிக்குது, என்ன பண்ணலான்னு யோசிச்சு ஃப்ரெண்ட்ஸை பார்க்க கிளம்பிருப்பாரு. இல்ல ஏதாச்சும் ஒரு வீடியோ கேமை விளையாடுவாரு. அதுவும் இல்லைன்னா ஏதாச்சும் படிக்காம விட்டு ஒரு கதை புக் எடுத்து கொஞ்சம் வாசிப்பாரு. வெளியே போறது, கடைக்கு போய் ஒரு டீ குடிக்கிறது, குழந்தைங்க கூட விளையாடுறது, சாப்பிடுறது, டிவி பாக்குறது, இப்படி எவ்வளோ நேரம் போகுதுன்னே தெரியாம ஏதேதோ வேலைகள்ல அவரை பிஸியா வச்சுப்பாரு. ஓ, மணி 11 ஆச்சா, தூங்கணும்ல. சரி, தூங்க போலான்னு நினைச்சு கட்டில்ல போய் உட்காந்தா அவர் ஆபீஸ் முடிச்சு வெளியே வந்து 5 மணி நேரம் வீட்லயே போயிருக்கும். ஆனா அதே சலிப்பும் கவலையான முகமும் இன்னும் அவரை விட்டு போகலையே. அதே யோசனையோட அமைதியா கட்டில்ல உட்காந்து ஏதோ ஒன்ன பத்தி ஆழ்ந்து யோசிச்சுட்டு இருப்பாரு. அந்த 5 மணி நேரம் எப்படி போச்சுன்னு அவருக்கே தெரியாது. உங்களுக்கும் தான் இல்லையா? நீங்களும் இதே மாதிரி தான் உங்களோட ஈவினிங் டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. கனவுல வர மாதிரி அது வேகமா ஓடிட்டு இருக்கும். இது எல்லாருக்குமான பொதுவான ஒரு நடைமுறை தான். இதுல யாரையும் குறை சொல்ல முடியாது. எப்படி குறை சொல்வீங்க? நாங்க வேலைக்கு போறோம், சரியா வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா ஒரு அமைதிக்கு டிவி பார்க்க கூடாதா? அது தப்பா? இல்ல ஃப்ரெண்ட்ஸை பாக்குறது தப்பா? எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் அதெல்லாம் செய்யறோம். இதுல என்னங்க குறை இருக்கு? எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே தான் இருக்கணுமா? எதுவா இருந்தாலும் நியாயமா பேசுங்க. இப்படியெல்லாம் என்கிட்ட கோவப்பட்டு சண்டை போடணும்னு தோணுதா? சரி, இப்ப நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கறேன். இதே ஈவினிங் டைம்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு நபரை இல்ல ஒரு பிடிச்ச ஒரு நல்ல ஃப்ரெண்ட ஒரு சினிமா கூட்டு போகிற பிளான் இருந்தா, ஆஃபீஸ்ல இருந்து பதறி அடிச்சுட்டு வேகமா வந்து அந்த நேரம் இருக்க ட்ரெயின் இல்ல பஸ்ஸை பிடிச்சு வீட்டுக்கு வந்து அவசர அவசரமா கிளம்பி உங்க ஃப்ரெண்டையும் கூப்பிட்டுக்கிட்டு சரியான நேரத்துக்கு அந்த தியேட்டர்ல போய் நிக்க மாட்டீங்க. இதை செய்யறப்போ உங்களோட அந்த ஆஃபீஸ் வேலை, அதோட கஷ்டம் எதுவுமே உங்க ஞாபகத்துக்கு வராது. நீங்க போக பிளான் பண்ணிருக்க இடம், உங்க கூட இருக்க போறவங்களோட நினைவு மட்டும்தான் இருக்கும். அது உங்களை உற்சாகமா வேகமா ஒரு ஆர்வத்தோட செயல்பட வைக்கும். அப்ப டிவி பார்க்க நேரம் இருக்காது. ஏன் உங்க ஃப்ரெண்ட்ஸை பாக்குறத கூட மிஸ் பண்ணிருப்பீங்க. அவங்கள இந்த வார கடைசியில பாத்துக்கலாமே அப்படின்னு உங்களை நீங்களே சமாதானம் பண்ணிப்பீங்க. இப்ப நீங்க தூங்க போற நேரம் உங்களுக்கு இனிமையான நினைவுகள் மட்டுமே கொடுக்கும். தூக்கம் உங்களுக்கு எப்படி எப்போ வருதுன்னே தெரியாம போகும். அப்போ உங்களுக்கு ஒரு தெளிவான பிளான் இருந்தா, ஒரு வேலை இல்ல ஒரு நபர் உங்களுக்காக இருக்காருன்னு தெரிஞ்சுட்டா, நீங்க அதை நோக்கி உங்க முழு மனதோட ஈடுபடுவீங்க இல்லையா? நீங்க வீணாக்குற நேரத்தை விட ஒரு வேலை உங்களை முழுசா சந்தோஷப்பட வைக்கும். அப்போ உங்களுக்கு சொல்ற ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, ஆஃபீஸ் முடிஞ்ச பிறகு மாலை 6 மணிக்கு நீங்க டயர்டா இருக்கிறதா நினைக்கிறப்போ உண்மையிலே நீங்க டயர்டா இல்லன்னு உணருங்க. அதை நீங்களே நினைச்சுக்கிறீங்க. அப்போ உங்களுக்காகன்னு ஒரு சரியான திட்டத்தை ஏற்பாடு பண்ணுங்க. எந்த விதமான தடைகளும் இல்லாம உங்களுக்கு பிடிச்சத ஆர்வமா செய்யற மாதிரியான செயல்கள்ல உங்களை முழுசா ஈடுபடுத்திக்கங்க. இப்படி செஞ்சா உங்களோட நாள் குறைஞ்சது இன்னொரு 3 மணி நேரம் அதிகமான மாதிரி இருக்கும். நீங்க மோட்டிவேட்டடா செயல்பட இன்னும் கூடுதலான நேரம் உங்ககிட்ட இருக்கும். அதுக்காக இதை நீங்க செஞ்சே ஆகணும், தினம் தினம் இதே மாதிரி 3 மணி நேரத்தை செலவு பண்ணோன்னு உறுதியா சொல்ல முடியாது. ஆனா வேற வேற வேலையை நீங்க முயற்சி செஞ்சு பார்க்கலாம். உங்களோட மனசை உற்சாகமா மாத்த வைக்கிற செயல்கள் எது வேணாலும் நீங்க மாத்தி மாத்தி பண்ணலாம். உங்களுக்கு இன்னும் மிச்சம் இருக்க 3 நாளுக்கான ஈவினிங் டைமை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு, இல்ல நீங்க விளையாட நினைக்கிற டென்னிஸ் கிளப்புக்கு, உங்களோட தோட்ட வேலைகளுக்கு, இல்ல உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணிக்க பயன்படுத்திக்கலாம். அதுவும் இல்லாம போனா எல்லா வீக்கெண்டும் உங்களுக்கு தானே. அதுல நீங்க விருப்பமானதை செஞ்சு உங்களோட மனசை சந்தோஷமா வச்சுக்க முடியும். ஏன்னா உங்ககிட்ட வெள்ளிக்கிழமை மாலை 6 மணில இருந்து அடுத்த வார திங்கக்கிழமை காலை 10 மணி வரைக்கும் 64 மணி நேரம் இருக்கு. இதுல சிலருக்கு சனிக்கிழமை கூட ஆஃபீஸ் இருந்தாலும்
முழுசா 40 மணி நேரம் இருக்கு. இவ்ளோ நேரத்தை நீங்க எந்த விதமான பொழுதுபோக்குக்கும் பயன்படுத்திக்கலாம். இல்ல உங்களுக்கு விருப்பமானது செய்யலாம். இந்த விஷயங்கள் உங்க மனசுக்கு தெளிவான ஒரு நோக்கத்தை கொடுக்கும். உங்களோட திறன்களை அதிகமாக்க வைக்கும். எனக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்ல, நான் என்னோட டென்னிஸ் கிளப்புக்கு போறேன் அப்படின்னு நீங்க அவசரமா கிளம்புறதுக்கு பதிலா உங்ககிட்ட பேசலாம் எனக்கு நேரம் இல்ல, நான் வேலைக்கு போகணும்னு சொல்றதுதான் உண்மையான சந்தோஷம். உங்க அழியாத ஆன்மாவை விட டென்னிஸ் விளையாட்டுக்கு அவசரமான தேவை இல்ல. அடுத்து சாப்டர் நம்பர் 6, மனித இயல்பை நினைவில் கொள்ளுங்கள். ரிமெம்பர் ஹியூமன் நேச்சர். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுல ஒவ்வொரு வீக்கெண்டும் உங்களுக்காக வச்சிருக்க அந்த 40 மணி நேரத்தோட முக்கியத்துவத்தை பத்தி குறிப்பிட்டு சொல்லியிருக்கோம். அதுல ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. சிலருக்கு வாரத்துல 7 நாளும் வேலை, அதனால ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள்னு கேட்டா 7ன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னும் சிலருக்கு வாரம் 6 நாள் தான் வேலை, அவங்களுக்கு வாரத்திலேயே 6 நாள் தான், ஒரு நாள் லீவு. நம்மளோட வயசுல பெரியவங்க நமக்கு சொல்லி கொடுத்தது தான், நிறைய நேரம் வேலை செய்யணும், உண்மையா வேலை செய்யணும். அப்படி செஞ்சா நீங்க 7 நாளும் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது, 6 நாள் வேலை செஞ்சாலே போதும். இது ரொம்ப ரொம்ப உண்மையான உணர்வு பூர்வமான வார்த்தைகள் தான். இதை செஞ்சு பார்த்தாதான் அதுல இருக்க மகத்துவம் உங்களுக்கு தெரிய வரும். வாரத்துல ஒரு நாள் நீங்க எதுவுமே செய்யாம இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா அதுக்கு நீங்க மீதி இருக்க 6 நாள் கடுமையா உழைக்க வேண்டியதா இருக்கும். அந்த ஒரு நாள் உங்களோட மனசுல என்ன தோணுதோ அதை நீங்க செய்யலாம். இல்ல எதுவுமே வேணானா அதையும் நீங்க முழு மனசோட ஏத்துக்கலாம். அந்த நேரம் உங்க மனசுல இருக்க உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்க அந்த நேரத்தை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கலாம். வாரத்தோட 7 நாளும் உழைச்சே தீரணும்னு கட்டாயம் இருக்கவங்க கிட்ட கேட்டு பாருங்க. இந்த ஒரு நாளோட மதிப்பு என்னன்னு அவங்களால உணர முடியும். அதே போல இது வயசு, திறமை அதை வச்செல்லாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. உங்களோட விருப்பம் மட்டுமே தேவையா இதுல இருக்கும். ஆனா என்ன கேட்டா, உங்களோட முக்கியமான அந்த ஆஃபீஸ் வேலையோ இல்ல பிசினஸ்க்கு நீங்க வாரத்துல 6 நாள் மட்டும் உழைச்சா போதுமானதா இருக்கும். அதை நீங்க சரியா செஞ்சா மட்டும் போதும். அப்படி நீங்க அதை எக்ஸ்டெண்ட் பண்ண நினைச்சா அது முழுக்க முழுக்க உங்களோட விருப்பம்தான். அதை முடிச்சுட்டு நீங்க மறுபடியும் உங்க 6 நாள் திட்டத்தை ஏற்க ரெடியா இருக்கணும். உங்களுக்கு பணம் வேணும், இல்ல நீங்க ரொம்ப ஏழ்மை நிலையில இருக்கீங்க, அதனால நீங்க 7 நாள் வேலை செஞ்சே ஆகணுங்கிற அவசியம் இல்ல. உங்களோட முழு விருப்பத்துக்கான எக்ஸ்ட்ரா வருமானமா அதை எடுத்துக்கலாம். இப்ப நம்ம எங்க நிக்கிறோம் பாத்தீங்களா? காலை நேரத்துல ஒரு 10 நிமிஷம், அப்புறம் ஈவினிங் டைம்ல நம்ம வீணாக்குற ஒரு 3 மணி நேரத்தோட ஒரு நாளைக்கு 3 மணி நேரத்துக்கும் மேல நம்ம சேமிச்சிட்டோம். இது 6 நாளுக்கு கணக்கு பண்ணா வாரத்துல 18 மணி நேரம் நீங்க சேர்த்து வச்சிருக்கீங்க. இதுவே நீங்க பெருமையா நினைக்க வேண்டிய ஒரு சாதனை. இதுவே உங்களுக்கு போதுமானதாவும் இருக்கும். என்ன சொல்றீங்க? ஒரு வாரத்துக்கு 18 மணி நேரம் சரியா வச்சுக்கிறது எப்படின்னா இந்த புக்ல சொல்லப்பட்டிருக்கு. நான் என்னவோ முழுசா 24 மணி நேரத்துக்குள்ள ஏதாச்சும் ஒரு திட்டத்தை வச்சிருப்பீங்கன்னு நினைச்சேன். மேஜிக் மாதிரி ஏதாவது செஞ்சு என்னோட முழு வாரத்தையும் எப்படி சிறப்பா வச்சுக்க முடியும்னு ட்ரிக்ஸ் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். நீங்க இதை ஒரு தவறான விளக்கமா பார்க்கக்கூடாது. ஒரு வாரத்துல 18 மணி நேரம் உங்களோட மனசை உறுதியாக்க சரி செய்ய நீங்க பழகிட்டா போதும். அதுவே உங்களோட முழு செயல்திறனை அதிகமாக்குற செயல்களை செய்ய வைக்கும். மீதி இருக்க உங்களுக்கான நேரத்துல சரியான முறையில செயல்படுற ஆற்றலை உங்களுக்குள்ள அது கொடுக்கும். உங்களுக்கான நேரம் மட்டும்தான் உங்களுக்குள்ள நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும். அந்த நல்ல மாற்றங்கள் தான் உங்களோட உண்மையான செயல்திறனை அதிகப்படுத்தும். நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு நீங்க உடற்பயிற்சி செய்யற நேரம் எவ்வளோ? சுமாரா ஒரு 20 நிமிஷம் இல்ல 1 மணி நேரம். ஆனா தினமும் இதை சரியா செஞ்சா உங்க முழு உடலும் மாற்றத்தை அனுபவிக்கிறதோட உங்க உற்சாகமும் அதிகமாகறத நீங்க பார்க்க முடியும். உங்க உடல் மொத்தமும் மாற உங்களுக்கு 1 மணி நேரம் போதுமானதா இருக்கப்போ, உங்க மனம் தெளிவாக நீங்க ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் எடுத்துக்கிட்டா அது எவ்வளவு பெரிய நல்ல மாற்றங்களை கொண்டு வரும் தெரியுமா? அதுக்கான ஒரு சின்ன ஆரம்பம் தான் இந்த 3 மணி நேரம். இதுக்காக நீங்க பெரிய தியாகங்களை செஞ்சிருக்கலாம். சிலர் இதை சரியா செஞ்சிருக்க முடியும், சில பேர் இதுல தவறுகள் செய்ய வாய்ப்பு இருக்கு. ஆனா ஏதோ ஒண்ணு நீங்க செஞ்சிருக்கீங்க, அதான் நிஜம். அப்படி நீங்க செய்ய முடிஞ்சது உங்களோட பழக்கத்தை மாத்த வச்சிருக்கு. இந்த மாதிரியான பழக்க வழக்க மாற்றங்கள் எப்பவுமே ஒரு அன்கம்ஃபர்டபுளான நிலைய கொடுக்கும். அது கூட ஒரு கஷ்டமும் சேர்ந்தே வரும். ஏன்னா நீங்க செய்ய நினைக்கிறது பல நாளா நீங்க செஞ்ச ஒரு விஷயத்துல இருந்து உங்களை நீங்க மாத்திக்க விரும்புறது. அதுல பெரும்பாலும் பேக் அடிச்சுக்கலாம் அப்படிங்கிற நினைப்பு அதிகம் வரும். திரும்பவும் அதே மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்துடலாம், ஏன் இவ்ளோ கஷ்டம்னு நினைக்க தோணும். ஆனா எல்லாத்தையும் விட உங்களோட சுயமரியாதை ரொம்பவே முக்கியம். அதை நீங்க கன்சிடர் பண்ணியே ஆகணும். இதுக்கும் சுயமரியாதைக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும் அப்படின்னு யோசிக்காதீங்க. உங்களோட எல்லா செயலுக்கும் அடிப்படை நோக்கமா இருக்கிறது சுயமரியாதை தான். அதை நீங்க காப்பாத்த தெரிஞ்சுக்கணும். நீங்க திட்டமிட்ட ஒரு விஷயத்துல உங்களுக்கு ஒரு தோல்வி வந்தா அது உங்களோட சுயமரியாதையை பாதிக்கும். அதனால நீங்க சின்ன சின்ன முயற்சிகள்ல இருந்து ஆரம்பிங்க. அதுல ஆர்ப்பாட்டம் இருக்காது, ஆடம்பரம் இருக்காது. உங்களோட உண்மையான முயற்சியும் உங்களோட தீராத ஆசையும் உங்களோட பழக்கங்களை மாத்த வைக்கும். இதையே நீங்க தொடர்ந்து 3 மாசம் செய்ய முடிஞ்சா உங்க வாழ்க்கை எவ்வளோ அழகானதா மாறும்னு நீங்களே பாப்பீங்க. உங்களால செய்ய முடியாத செயலே இருக்காது. எதையும் முழுமையா செய்ய முடிகிற ஆற்றல் உங்களுக்குள்ள வந்திருக்கும். ஆனா இதை செய்யறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லணும். உங்களோட ஈவினிங் டைம்ல 3 மணி நேரத்தை இன்னும் கூட கொஞ்சம் அதிகப்படுத்த முயற்சி பண்ணலாம். அது உங்களுக்கு இன்னும் அதிகமான பலனை தர முடியும். அதே மாதிரி இதுல இருக்க தடைகளையும் நடைமுறை சிக்கலையும் நீங்க ஏத்துக்கணும். மனிதனோட இயல்புகளை நீங்க புரிஞ்சுக்கணும். அதுல தவறுகள் வர்றது சகஜமான விஷயம்தான். அதை சரி செய்ய நினைக்கிறது தான் சிறப்பான செயலா இருக்க முடியும்.
அடுத்து சாப்டர் நம்பர் 7, மனதை கட்டுப்படுத்துதல், கண்ட்ரோலிங் த மைண்ட். நிறைய பேர் சொல்ற ஒரே விஷயம், மனசை கட்டுப்படுத்தவே முடியாது, அது ஒரு நிலையான எண்ணத்துல வைக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஆனா அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல. உங்களோட எண்ணங்களை நீங்க கட்டுப்படுத்த முடியும். உங்களை சுத்தி நடக்கிற எந்த விஷயமும் உங்களை பாதிக்கவே முடியாது. அது உங்களோட மூளைக்குள்ள நீங்க கொண்டு போகாத வரைக்கும். அப்படியே நீங்க கொண்டு போனாலும் நீங்க அதை பத்தின எண்ணங்களை எப்படி வச்சிருக்கீங்களோ அதே போல ஒரு தாக்கத்தை தான் அது உங்களுக்குள்ள கொண்டு வரும். இதுதான் காலங்காலமா நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்க ஒரு பெரிய உண்மை. ஆனா இதை யாருமே சரியா புரிஞ்சுக்காம, இல்ல புரிஞ்சும் அதை சரியா செயல்படுத்துற திறன் இல்லாம மறைஞ்சு போறாங்க. என்னால எதுலையுமே கவனம் செலுத்த முடியலன்னு புலம்புறவங்க ஒரு முறை அதை சரியா செஞ்சு பார்த்து அதோட உண்மையான விளைவை பார்த்துட்டா திரும்பவும் அதை சொல்லவே மாட்டாங்க. நீங்க முழு கவனத்தோட இல்லாம உங்க மூளை எதை பத்தி யோசிக்கணும்னு நீங்க கட்டளை போடாம இருந்தா உங்களால சிறப்பான வாழ்க்கைய வாழவே முடியாது. ஒரு முழுமையான வாழ்க்கைய வாழ தேவையான முதல் தகுதி உங்களோட மனசை கட்டுப்படுத்துறதும் உங்க எண்ணங்கள்ல கவனமா இருக்கிறதும் தான். அப்போ ஒரு நாளோட தொடக்கத்துல நீங்க கவனமா இருக்க வேண்டியது உங்களோட எண்ணங்கள் மேலையும் உங்களோட சிந்தனைகள் மேலையும் தான். ஒரு நாள் முழுக்க உங்களோட உடலுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தரீங்க, அதுக்காக எவ்வளோ நேரம் செலவு பண்றீங்க, உங்களோட நல்ல உடல்நிலைக்கு பால்ல இருந்து காய்கறி வரைக்கும் எவ்வளோ விஷயத்துல கவனமா இருக்கீங்க. அப்போ அதே கவனத்தை ஏன் உங்களோட மனசுக்கும் நீங்க கொடுக்க கூடாது? இந்த மாதிரியான எந்த செலவும் செய்ய தேவையில்லாத, வெளியில இருந்து வர எந்த பொருளையும் பயன்படுத்த தேவையில்லாத ஒண்ணு உங்களோட மனசு. அதுல இருக்க உங்க எண்ணங்களை சரி செய்ய நீங்க ஏன் எந்த முயற்சியுமே எடுக்கிறது இல்ல? சரி, அதுக்கு உங்களுக்கு ஒரு வழி சொல்றேன். உங்களோட ஆஃபீஸ் முடிகிற அந்த 6 மணில இருந்து அடுத்த நாள் காலையில 10 மணி வரைக்குமான உங்களோட நேரம் மட்டும்தான் அதுக்கு தேவை. என்ன சொல்றீங்க? ஆஃபீஸ்ல இருந்து வர வழியில ரோட்ல டிராஃபிக்ல பஸ்ல உட்காந்துக்கிட்டு என் மூளைய நான் சரி பண்ணிக்கணுமா? ஆமா. ஆனா அதை நீங்க எந்த விதமான கருவிய வச்சும் செய்ய போறதில்ல. ஒரு புக்க கூட நீங்க படிக்க வேண்டிய அவசியம் இல்ல. உங்களோட கவனத்தை மட்டும் நீங்க கொண்டு வாங்க. நீங்க ட்ரெயினுக்கோ இல்ல பஸ்ஸுக்கோ நடந்து போற நேரத்துல ஒரே ஒரு எண்ணத்தை மட்டும் உங்க மனசுக்குள்ள கொண்டு வர முயற்சி பண்ணுங்க. ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஒரு 10 செகண்ட்ல அடுத்த ஒரு எண்ணத்தை நோக்கி உங்க கவனம் போகும். ஆனா அதை தடுத்து திரும்பவும் உங்களோட கவனத்தை அதே எண்ணத்துக்கு திருப்புங்க. அது என்னவா வேணா இருக்கலாம். உங்களோட சின்ன ஆசை இல்ல பெரிய கனவு, ஏதோ ஒரு எண்ணம். இந்த முயற்சியில நீங்க தோக்குறதா நினைச்சா திரும்ப திரும்ப உங்க எண்ணத்தை ஒரு இடத்துக்கு கொண்டு வர முயற்சிய நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நமக்கு கவனம் பத்தாதுன்னு எப்பவுமே சொல்லி தரப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஆனா அது முழுக்க முழுக்க பொய்யான விஷயம். நீங்க நினைச்சா உங்களோட முழு கவனத்தை ஒரே இடத்துல ரொம்ப நேரம் வைக்க முடியும். காலையில ஆபீஸ்ல இருந்து வந்த அந்த ஒரு முக்கியமான ரிப்போர்ட், அதுக்கு வந்த உடனே பதில் இமெயில் அனுப்பணும் அப்படின்னு உங்க மேனேஜர் சொன்னதும் ஆபீஸ்க்குள்ள நுழைஞ்சதுமே அந்த வேலையை நீங்க எப்படி செஞ்சு முடிச்சீங்க? எவ்வளோ பரபரப்பா டிராஃபிக்ல மாட்டி நீங்க சரியான நேரத்துக்கு வந்து அந்த இமெயில கரெக்டா எப்படி டைப் பண்ணி அனுப்ப முடிஞ்சது? அதுதான் உயிர்ப்பு தன்மை. உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தா அது உடனே முழிச்சுக்கும். அதையே தான் உங்களோட அன்றாட வாழ்க்கையிலுமே நீங்க கொண்டு வர முயற்சி பண்ண போறீங்க. உங்களோட கவனத்தை ஒரே இடத்துல வைக்கிற வித்தைய நீங்க கத்துக்கிறதோட அதை தினமும் பயிற்சியும் பண்ண போறீங்க. உங்களோட ட்ரெயின் ஜேர்னில நீங்க ஒர்க் அவுட் பண்ண ஒரு பொருளை எடுத்துட்டு போனா, இல்ல உங்க அறிவை வளர்க்குற ஒரு பெரிய புக் எடுத்துட்டு போய் படிச்சா அதை எல்லாரும் பாப்பாங்க. எல்லாரோட கவனமும் உங்க மேலதான் இருக்கும். ஆனா நீங்க அந்த மாதிரி எந்த வேலையும் செய்ய போறதில்லையே. உங்க கையில தான் எதுவுமே இருக்காதே. ஆனா நீங்க உங்களுக்குள்ள ஒரு தொடர் பிராக்டிஸ்லயே இருக்கீங்க. ஏதோ ஒரு சிந்தனையில உங்க எண்ணத்தை ஃபோக்கஸ் பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இதுதான் நல்ல ஆரம்பமா இருக்கும். உங்களோட எண்ணத்தை கட்டுப்படுத்த, உங்க மனசை ஒருநிலைப்படுத்த நீங்க எடுக்கிற ஒரு சாதாரண முயற்சி. என்னடா இவ்ளோ நேரம் நல்லா பேசிட்டு இருந்தாங்க, இப்ப என்னவோ ட்ரெயின் பஸ் ஒரே ஒரு யோசனை பயிற்சி என்னெல்லாமா உளறிட்டு இருக்காங்க, தொடர்ந்து இதை கேட்கலாமா இல்ல இதோட முடிச்சுக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இல்லங்க, நான் சொல்றது சரிதான். நீங்க தான் எங்களுக்கு முக்கியம். உங்களோட நல்ல வாழ்க்கைக்காக தான் நான் சொல்றேன். முயற்சி பண்ணி தான் பாருங்களேன். எதை பத்தி உங்களுக்கு கவனமே இல்லாம இருந்ததோ அதை பத்தின எண்ணங்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து பாருங்களேன். தினமும் பயிற்சி பண்ணுங்க. நீங்க எந்த இடத்துல வேணா இருக்கலாம், எந்த நிலையில வேணா இருக்கலாம். ஆனா ஒரே சிந்தனையில உங்க எண்ணத்தை நிறுத்துற வித்தைய கத்துக்கோங்க. அடுத்து சாப்டர் நம்பர் 8, பிரதிபலிப்பு மனநிலை, தி ரிஃப்ளெக்டிவ் மூட். ஒரு இசைக்கருவியை வாசிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு ஸ்ருதி சேர்க்கறது மாதிரி தான் உங்களோட எண்ணங்களை சரியா வச்சுக்கிற செயல். இது ஒரு ஆரம்ப கட்ட முயற்சி தான். அதிகமான காலம் உங்களோட எண்ணங்களை கட்டுப்படுத்தி உங்களை ஒரு கீழ்ப்படுதலுக்கான மனிதனா மாத்துற வரைக்கும் இந்த பயிற்சியை நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கணும். கட்டுப்படுத்த முடியாத மனமும் உங்க எண்ணங்களும் எந்த விதமான உயர்ந்த நிலைக்கும் உங்களை கொண்டு போக முடியாது. ஒரு பெரிய படைப்புக்கு உங்களை தயார்படுத்துற ஒரு சின்ன முயற்சி தான் உங்க எண்ணங்களோட கண்ட்ரோல். இது ஏன் தேவைன்னு யாருமே கேட்க முடியாது. ஏன்னா இந்த உலகத்துல இருக்க ஒவ்வொரு மனிதனும் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம், இது ஒரு ஆர்ட். இது ஒரு ஆர்ட்டோ இல்ல ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவோ இல்ல, இது உண்மை. திஸ் இஸ் த ட்ரூத். உங்க எண்ணங்கள் கட்டுப்பாட்டுல இருக்கணும். உங்க மனசை நீங்க முழு கவனத்தோட வைக்க முடியணும். இது முழுக்க முழுக்க ஒரு மனிதனோட இன்டெலிஜென்ஸ, செல்ஃப வளர்க்கறதுக்கான வழிதான்.
இது பெரிய படிப்பையோ இல்ல தெரிஞ்சே ஆக வேண்டிய ஒரு கலையோ இல்ல. உங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அவசியம். மனிதனே, உன்னை நீயே அறிவாய். இது எல்லாருமே ஒத்துக்கிற ஒரு விஷயம். யாருமே இதோட முக்கியத்துவத்தை அவ்ளோ சீக்கிரம் மறுக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் இந்த வார்த்தைகளோட மதிப்பு தெரிஞ்சே இருக்கும். ஆனா யாருமே இதை சரியா பயன்படுத்தினதில்ல. அது ஏன்னு சரியான காரணமும் இல்ல. ஒருவேளை எல்லாருமே ஒரு விதமான ரிஃப்ளெக்டிங் நேச்சரோட இருக்கிறது தான் காரணமா இருக்கும். நம்மள சுத்தி நடக்கிற விஷயங்களை ரிஃப்ளெக்ட் பண்ண, ரியாக்ட் பண்றது மட்டும்தான் நம்மளோட வேலையா இருந்திருக்கு. நமக்குள்ள நடக்கிற விஷயங்களை பத்தி புரிஞ்சுக்க மறுக்கிறோம். ஆனா இந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ் நமக்கு தேவையான விஷயத்துக்கு நடக்கிறதில்ல. உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு? வாழ்க்கை உங்களுக்கு என்ன மாதிரியான சந்தர்ப்பங்களை கொடுக்குது? நீங்க அதை எப்படி எடுத்துக்கிறீங்க? அதனால உங்க செயல் எப்படி மாறுது? இதெல்லாம் ரிஃப்ளெக்ட் பண்ற மனசு உங்ககிட்ட இல்ல. நீங்க வாழற வாழ்க்கையில முழு சந்தோஷத்தை நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா? இல்லன்னு சொன்னா அதுக்கான காரணம் என்ன? சந்தோஷமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம்னு நீங்க நம்பிட்டு இருக்கீங்க. ஆனா உண்மையா அப்படி இருக்கிறதில்ல. இந்த உலகத்துல நிறைய பேர் உண்மையான சந்தோஷத்தோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த சந்தோஷம் அவங்களோட உடல், மனம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. அவங்க செய்யற செயல்கள்ல இருக்க நல்ல பிரின்சிபல்ஸ்க்கு பின்னாடி இருக்கு. இதை நல்லா புரிஞ்சுக்கிட்ட மனிதர்களா இருப்பாங்க அவங்க. இதை நீங்க ஆமான்னு ஒத்துக்கிட்டாலும் அதுக்கான சரியான செயல்களை நீங்க செய்யவே இல்லைன்னா, உங்க நாளோட ஒரு பகுதியில கூட உங்களால நல்ல செயல்களை செய்ய முடியலன்னா, நீங்க முழு சந்தோஷத்தை அனுபவிக்கவே முடியாம போகலாம். என்னடா கொள்கை அது இதுன்னு என்னென்னவோ சொல்றாங்கன்னு நினைக்க வேண்டாம். உங்க பிரின்சிபல்ஸை பத்தின கமெண்ட் எதுவுமே நான் வைக்க போறதில்ல. நீங்க என்ன மாதிரியான நல்ல பிரின்சிபல்ஸை கூட வச்சிருக்கலாம். ஆனா அதுக்கான நல்ல சிந்தனையும் செயல்களும் அவசியம். அதுக்கான தெளிவான தாட்ஸ் தினமும் உங்களுக்கு உருவாக தர நேரம் மட்டும் போதும். ஒரு நல்ல எண்ணம், அதுக்கேத்த நடத்தை இல்லாத எந்த வாழ்க்கையுமே சிறந்த வாழ்க்கைன்னு சொல்ல முடியாது. தினமும் அதை சூஸ் பண்ணி அதுக்கு சரியான நேரத்தை கொடுத்து அதை உங்க வாழ்க்கையிலும் பார்க்க முடிஞ்சா உங்க வாழ்க்கைய நீங்க நினைச்சதை விட சிறப்பா மாத்த முடியும். திருடி சம்பாதிச்சு அதனால நல்ல வாழ்க்கைய வாழ முடியும் நம்புறது எப்படி முட்டாள்தனமோ அதே போலதான் உங்களோட நடத்தையும் அதுக்கு பின்னாடி இருக்க எண்ணமும் வேற வேற மாதிரி இருந்தா நீங்க நல்ல வாழ்க்கைய வாழவே முடியாது. சுதந்திரமான நல்லவங்க அவங்களோட எண்ணங்களை வச்சு நடந்துப்பாங்க. அதனாலதான் தண்டனை இல்லாம நிம்மதியான வாழ்க்கைய வாழ முடியுது. நம்ம எப்பவுமே நியாயமான ஒருத்தரா இருக்கிறது அவசியம். ஆனா நம்ம எப்போ நியாயமா இருக்கிறத விட உங்களோட உள்ளுணர்வு சொல்றத கேட்கிற ஒருத்தரா தான் இருக்கும். அது என்ன சொல்லுதோ அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ற மனிதர்களா இருக்கும். ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க, அங்க உங்களுக்கு தந்த சாப்பாடு சரியான சுவையில இல்லைன்னா அதை கொண்டு வந்த வெயிட்டரை கூப்பிட்டு திட்டுறீங்க. ஆனா அது நியாயமா? அதை செஞ்ச அந்த சமையல்காரர்கிட்ட தானே சொல்லணும். ஆனா அதை செய்யாம கொண்டு வந்தவரை திட்டினா இது உங்க உள்ளுணர்வு உடனே காட்ட சொல்ற கோவம். அது எங்க யார்கிட்ட வெளிப்படுத்தணும்னு நினைக்க வைக்காது. இப்போ நீங்க அந்த வெயிட்டரை திட்டினா அந்த உணவோட சுவை மாறப்போகுதான்னு கேட்டா இல்ல. அப்போ நீங்க வெளிப்படுத்தின அந்த உணர்வு உங்களை எப்படி காட்டுது? ஒரு சென்ஸ் இல்லாத நபரா பார்க்கப்படுவீங்க. அதனால உங்களுக்கு எந்த பலனும் இல்ல. இதே கொஞ்சம் அமைதியா சூழலை பொறுத்து ரிஃப்ளெக்ட் ஆகாம உங்க ஆழ்மனசை அமைதியாக்கி யோசிச்சா அந்த வெயிட்டரையும் ஒரு சக மனிதனா உங்களை பார்க்க வைக்கும். உங்களோட பேச்சுல ஒரு தெளிவும் நிதானமும் இருக்கும். யார்கிட்ட அதை எப்படி சரியா வெளிப்படுத்தணும்னு உங்க மனசு சொல்லித்தரும். சரி, இத புக்கு படிச்சு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடியும். ஆனா எந்த புக்கும் உங்களுக்கு சூழலுக்கு ஏத்த மாதிரி நடக்கிறத பத்தி சொல்லி கொடுக்காது. நீங்க எப்போ என்ன செய்யணும், எதுக்கு எந்த விதத்துல பதில் சொல்லணும், இதெல்லாம் உங்களோட அன்றாட வேலையா புரிஞ்சுகிட்டு செய்யாம ஒரு புக்கை பார்த்து தெரிஞ்சுக்கவே முடியாது. உங்களோட ரிஃப்ளெக்ட் பண்ற அபிலிட்டி எப்போ நேர்மையா இருக்க முடியும்னா உங்களோட ஈவினிங் டைம்ல உங்களோட அன்றாட வேலைய எல்லாத்தையும் சரியா முடிச்சுட்டு உங்களோட வருமானத்துக்கு வழியை உருவாக்குன அப்புறம் உங்களுக்கு ஒரு தெளிவும் நம்பிக்கையும் வரும். அப்போ நீங்க காட்டுற விஷயங்கள் நியாயமானதா நேர்மையா இருக்கும். உங்களுக்கு புக்கு படிக்க ஆசை ஏற்பட்டா சாப்பிடுறதுக்கு முன்னாடி அதை படிக்கலாம். அது தவிர நீங்க புக்கு படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னு எதுவுமே இல்ல. சரி வாங்க, அப்படி ஒரு ஈவினிங் டைமுக்கு இப்போ நம்ம போகலாம். அடுத்து சாப்டர் நம்பர் 9, கலைகளில் ஆர்வம், இன்ட்ரெஸ்ட் இன் தி ஆர்ட்ஸ். இலக்கியத்து மேல ஆர்வமே இல்லைனா கூட சில பேரு ஒரு புக் எடுத்துக்கிட்டு ஒரு காஃபியோ இல்ல டீயோ வச்சுக்கிட்டு பால்கனில உட்கார்ந்து இருக்கிறத பார்க்க முடியும். ரெஸ்ட்ல இருக்கப்ப புக்கு படிக்கிறத விட வேற எந்த வேலையும் இல்லைன்னு நம்புறவங்க தான் இப்படி செய்வாங்க. சரிதான், ஒரு புக்கை விட வேற எதுவுமே உங்களுக்கு ஒரு விஷயத்த பத்தி தெளிவா சொல்லி கொடுக்க முடியாம இருக்கலாம். ஆனா நீங்க ஒரு பாலம் கட்ட ஆசைப்பட்டா இல்ல ஒரு படகு சவாரி பத்தி தெரிஞ்சுக்க நினைச்சா அதுக்கு புக்கு எந்த விதத்திலயும் பயன்படாது. அதை பத்தி தெரிஞ்சுக்க நீங்க அந்த இடத்துக்கு தான் போகணும். ஒரு புத்தகம், இலக்கியம், இத பிரிச்சு பார்க்க தெரிஞ்சிருக்கணும். எல்லா புத்தகமும் இலக்கியம் ஆகாது. புத்தகம் படிக்கிறத குறை சொல்றதா நினைக்க வேண்டாம். நீங்க படிக்கிற இலக்கியம் உங்களுக்கு எந்த விதமான ப்ராக்ரஸையும் தராதுன்னு சொல்லலாம். ஒரு இலக்கியத்தை ரசிச்சவங்களுக்கு அறிவியல் ஆராய்ச்சி பத்தி தெரிஞ்சுக்கிற வாய்ப்பில்லை. அதை பத்தின அறிவும் அதோட விளைவை பத்தியும் தெரிஞ்சு வச்சிருக்க மாட்டாங்க. விவசாயத்தை பத்தி கூட தெரிஞ்சிருக்காது. உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க விஷயங்களை தெரிஞ்சுக்க ஒரு லிட்ரேச்சர் எந்த விதத்திலையும் உங்களுக்கு உதவாது. இதேதான் இசைக்கும் பொருந்தும். வயலின் வாசிக்க தெரிஞ்சவங்களுக்கு நாதஸ்வரம் பத்தி தெரியாது. ஒரு இசைய உங்களுக்கு ரசிக்க தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு அந்த கருவிகளை பத்தி தெரிஞ்சிருக்காது. எது பியானோல இருந்து வருது, எது வயலின்ல இருந்து வருதுன்னு அந்த இசை உங்களால உறுதியா சொல்ல முடியாது. ஆனா அதை பத்தி நிறைய பேசியிருப்பீங்க. உங்க நண்பர்கள்கிட்ட அதை ரசிச்சு சொல்லியிருப்பீங்க.
ஆனா அதோட முழு தெளிவு உங்ககிட்ட இருக்காது. இதையே ஒரு புக்கை வச்சு அந்த இசைக்கருவிகளை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டா அடுத்த கச்சேரிக்கு நீங்க போறப்போ ஒவ்வொரு கருவியை பத்தியும் நீங்க புரிஞ்சுக்க நினைப்பீங்க. யார் எவ்வளோ சம்பளம் வாங்குவாங்க, எது ரொம்ப கஷ்டமான கருவியா இருக்குன்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு குழந்தை மாதிரி ஆச்சரியமா நீங்க ரசிச்ச இசை இப்ப இருக்காது. ஆனா இதையே தொடர்ந்து செய்யறப்போ உங்களுக்கு அந்த இசையோட முழு வடிவம் புரியலாம். இன்னும் அதிகமான ஆர்வம் கூட வரலாம். இதேதான் உங்க வாழ்க்கையிலும் இருக்க எல்லாத்துக்கும் பொருந்தும். ஒரு ஓவியத்தை எப்படி ரசிக்கணும், ஒரு கட்டிடத்துல இருக்க ஆர்ட் ஒர்க்கை எப்படி கவனிக்கணும், இது எல்லாத்தையும் நீங்க கத்துக்க முடியும் அதன் மேல ஒரு தொடர்ச்சியான கவனம் மட்டும் இருந்தா. அடுத்து சாப்டர் நம்பர் 10. வாழ்க்கையில் எதுவுமே சலிப்பானது இல்லை. நத்திங் இன் லைஃப் இஸ் ஹம்ட்ரம். காலை நேரம் அதை ரசிக்கிறது எல்லாமே பெரிய விஷயம்தான். ஆனா அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப உயர்வான விஷயமானு கேட்டா இல்ல. இதை விட முக்கியமானது ஒரு காரணம், அதுக்கான விளைவு, இதை பத்தி தெரிஞ்சுக்க எடுக்கிற தொடர்ச்சியான முயற்சிகள். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா இந்த பிரபஞ்சத்தோட தொடர்ச்சியான வளர்ச்சி, இல்ல இந்த உலகத்துல நடந்த வளர்ச்சி. காரணமே இல்லாம எதுவுமே நடக்காதுன்னு உண்மையா புரிஞ்சுகிட்டா உங்களை விட பெரிய மனசுள்ளவங்க யாரும் இருக்க முடியாது. உங்களை விட தகுதியானவங்க யாரும் இருக்க முடியாது. ஒருத்தரோட கையில இருக்க வாட்சை திருடுறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா அது எப்பவுமே அவர் கூடவே இருக்கும். அதையும் மீறி அது திருட்டு போனா அதை திருடினவ அதையே பல காலமா தொழிலா செய்யறவனா இருப்பான்னு ஒரு எண்ணம் வரும். ஆனா அதனால மட்டும் அதை நியாயப்படுத்த முடியாது. அவன் பசிக்காக கூட அந்த திருட்டு வேலையை செஞ்சிருக்கலாம். இப்போ உங்களோட வாட்ச் திருடு போனா புது வாட்ச் வாங்குற சந்தோஷத்துல இருப்பீங்க, இல்ல பழைய வாட்சை தவற விட்ட வருத்தத்திலேயே இருப்பீங்களா? இப்போ காரணம், அதுக்கான விளைவு, இதை பத்தின உண்மைய நீங்க மறந்து போறீங்க. எது உங்களை புது வாட்ச் வாங்க வச்சுது, எது உங்ககிட்ட இருந்து அதை திருடு போக வச்சுது, இதெல்லாம் யோசிக்கிற நிலையில இருக்க மாட்டீங்க. இந்த மாதிரியான நேரத்துல விளைவுகளை பத்தி யோசிக்காம வருத்தப்படுறது மட்டும் செஞ்சுக்கிட்டே இருப்போம். இந்த காரணம், அதுக்கான விளைவுகள் பத்தின உண்மைய புரிஞ்சுக்கிட்டா உங்க வாழ்க்கையில தேவையில்லாம வர பெயினை குறைக்க முடியும். அதே சமயம் உங்க வாழ்க்கையில இருக்க அழகையும் அது அதிகமாக்கும். சிந்தனை இல்லாத மனிதன் ஒரு கடலை ஆச்சரியமா பாக்குறான். ஆனா காரணமும் விளைவும் சரியா தெரிஞ்ச ஒருத்தர் தான் நேற்றைக்கு இருந்த மழை துளிதான் இன்னைக்கு கடலா இருக்குன்னு உண்மைய புரிஞ்சுக்கிறான். அதே சமயம் இந்த கடல் தண்ணியும் ஆவியாகி போக வாய்ப்பு இருக்கிறதையும் அது திரும்ப ஐஸ் கட்டியா கூட மாற வாய்ப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்க முடிஞ்ச ஒரு மனிதனா இருப்பாங்க. நீர் ஒரு நிலையில்லாத தன்மையில தன்னை மாத்திக்கிட்டே இருக்கும். இந்த உண்மைய தெரிஞ்ச ஒருத்தங்க அதோட இன்னைக்கு இருக்க நிலைய ஆச்சரியமா பார்க்க மாட்டாங்க. தொடர்ந்த மாற்றங்களை பத்தின புரிதலை விட வேற எதுவுமே ஒரு நிலையான லெசனை தர முடியாது. காரணமும் அதுக்கான விளைவுகளும் எல்லா இடத்துலயுமே இருக்கும். இந்த பிரபஞ்சத்தோட எல்லா மூவ்மெண்ட்டும் ரொம்ப ஈஸியா இருக்கும். ரெண்டையும் கூட்டுனா என்ன வரும்னு சொல்ற மாதிரியான விஷயம்தான். இந்த பிரபஞ்சத்தோட மொத்த மூவ்மெண்ட்டையும் சொல்ல முடியறதா அது இருக்கும். உங்களுக்கு ஆர்ட்ஸ் பிடிக்காம இருக்கலாம், இல்ல லிட்ரேச்சர் பிடிக்காம போகலாம். ஆனா உங்க வேலை, நீங்க செய்யற தொழில் பிடிக்காம அதுல ஈடுபடவே முடியாது. எந்த வேலையும் சலிப்பானதில்ல. உங்க பிசினஸ்ல நீங்க செய்யற வேலைய பாதிக்கிற எல்லா விஷயத்த பத்தியுமே தெளிவா புரிஞ்சுக்க முயற்சி செஞ்சா, அதை தொடர்ச்சியா செய்ய முடிஞ்சா உங்க வேலை எப்பவுமே சலிப்பானதா இருக்காது. நீங்க வைல்டு அனிமல்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க அடர்ந்த ஃபாரஸ்டுக்குள்ள தான் போகணுமா என்ன? உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒரு ஸ்ட்ரீட் லைட்டை சுத்தி இருக்க பூச்சிகளை பாருங்க. அதோட வாழ்க்கைய பத்தி தெரிஞ்சுக்கிறது கூட உயிர்களை பத்தின அறிவை உங்களுக்கு தர முடியும். உங்க வாழ்க்கைய முழுசா வாழ உங்களுக்கு கலை, இசை, இலக்கியம் தான் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களை சுத்தி நடக்கிற விஷயத்த கவனிக்கிறது கூட சிறந்த என்டர்டெயின்மெண்டா இருக்க முடியும். இதுக்காக ஒரு இசைக்கருவிய புதுசா தெரிஞ்சுக்கிட்டு அதை பத்தி கத்துக்கிட்டு உங்க நேரத்தை வீணாக்குற வேலைய செய்ய வேண்டாம். கலை, இலக்கியத்தை தாண்டின பல உயிர்ப்பான விஷயங்கள் இங்க இருக்கு. உங்க வாழ்க்கை எப்பவுமே சலிப்பானதா இருக்க முடியாது. உங்களை சுத்தி பல விஷயங்கள் இன்னும் உயிர்ப்போட இருந்துகிட்டே தான் இருக்கு. அடுத்து சாப்டர் நம்பர் 11. கவனமாக வாசித்தல், சீரியஸ் ரீடிங். ஒரு நாவல் படிக்கிற நேரத்தை கவனமா படிக்கிற நேரம்னு சொல்ல முடியாது. ஒரு சிறந்த நாவல் படிக்க நீங்க எப்பவும் கஷ்டப்படவே மாட்டீங்க. அதே சமயம் இங்க இருக்கிற எல்லா கதைகளும் நீங்க படிக்க வேண்டியதா இருக்காது. சில நல்லதும் இருக்கும், சிலது படிக்கவே தேவையில்லாததாவும் இருக்கும். அதனால ஒரு வாரத்துல நீங்க 90 நிமிஷம் படிக்க வேஸ்ட் பண்ற நேரம் பிரயோஜனமா இருக்க முடியாது. உங்களை வளர்த்துக்க படிக்கிற கதைகளும் தத்துவமும் கூட உங்களோட படிக்கிற ஆர்வத்தை தூண்டுற மாதிரி தான் இருக்கணுமே தவிர அதை படிக்க நீங்க கஷ்டப்படுற மாதிரி இருக்கக்கூடாது. உங்களை சரியான பாதையில கொண்டு போற எந்த விஷயமும் உங்களை கஷ்டப்பட வைக்காது. ஒரு ஆத்துல நீந்தி போற மாதிரி உங்களோட வாழ்க்கை பயணத்தை சுலபமா வச்சுக்க உதவும். இதுவே ஒரு கவிதை படிக்க நினைச்சா அதுல இருக்க முழு அர்த்தத்தை அவ்வளோ சீக்கிரம் படிக்க முடியாது. அதுக்காக நீங்க ரொம்ப கவனமா படிக்க வேண்டியதா இருக்கும். உங்களோட மனசை சரி பண்றதுக்கு முக்கியமா தேவைப்படுற விஷயம் கஷ்டம். ஒரு சிலருக்கு கஷ்டமானது பிடிக்கும், சிலருக்கு எல்லாமே ஈஸியா இருக்கணும். சிலருக்கு கதை படிக்க பிடிக்கும், சிலருக்கு கவிதை தான் பிடிக்கும். இந்த மாதிரி எது வேணா உங்களோட தனிப்பட்ட விருப்பமா இருக்கலாம். ஆனா முக்கியமான 2 விஷயத்த பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். எந்த ஒரு முயற்சிக்கும் அதுக்கான சரியான நோக்கத்தையும் அது போகிற திசையும் தெரிஞ்சுக்கணும். அதுல உறுதியா இருக்கணும். எதை பத்தி தெரிஞ்சுக்க போறீங்க, அதுல இருக்க விஷயங்களை உங்களுக்கு எப்படி பயன்படுத்திக்க முடியும், இதெல்லாம் தெளிவா தெரிஞ்ச பின்னாடி உங்களோட முயற்சிகளை தொடங்குங்க. 2வதா இருக்க விஷயம்,
என்ன படிக்கிறீங்கன்னு சிந்திச்சு பார்த்து அப்புறமா படிங்க. அதாவது ஏதோ ஒரு புக்க வேகமா படிச்சு முடிக்கிறது ஒரு எய்மே இல்லாம செய்யற வேலை. அத நிச்சயமா செய்யாதீங்க. அந்த புக்கு படிக்கிறப்போ உங்க நேரம் வீணாகிறது மாதிரி உங்களோட வாழ்க்கைக்கான வழிகளும் மாறலாம். உங்க இலக்க மறந்துருங்க. நீங்க எங்க இருக்கீங்கன்னு கூட மறந்து போகலாம். ஆனா இந்த வாசிக்கிற பழக்கம் உங்களை நிச்சயம் வேற ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போக நிறைய வாய்ப்பு இருக்கு. அடுத்து சாப்டர் நம்பர் 12, தவிர்க்க வேண்டிய ஆபத்துகள், டேஞ்சர்ஸ் டு அவாய்ட். வாழ்க்கையில இருக்க உங்க நேரத்தை சரியா வாழ்றதுல இருக்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸை பத்தி சொல்லாம இருக்க முடியாது. இதை நீங்க சரியா செய்ய முயற்சிக்கிறப்போ உங்களை எல்லாரும் ஒரு தப்பான ஆளா பாப்பாங்க. உங்களுக்கு பல பேரோட சப்போர்ட் கூட இல்லாம போகிற வாய்ப்பு இருக்கும். ஆனா இந்த மாதிரியான தெளிவான ஒரு மனிதன் அவரோட வாழ்க்கையில எப்பவுமே இறுக்கமான ஒருத்தரா தான் இருப்பாங்க. யாரும் ஈஸியா போய் அவங்கள நெருங்கி பழக முடியாத வர மாறவும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த டெய்லி ருட்டீன் லைஃப்ல இருந்து விலகிதான் இருப்பாரு. அப்படி இருக்கிறதால நல்ல விஷயங்களை தெரிஞ்ச ஒருத்தரால தான் இதை தொடர்ந்து செய்ய முடியும். இதுல எல்லாருமே புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. உங்களுக்கான நேரத்தை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்க நினைங்க. இன்னொருத்தர அவரோட நேரத்தை எப்படியெல்லாம் செலவு செய்யறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது, அதை பத்தின விமர்சனங்களை வைக்கிறது, அதை பத்தின ஆர்கியூமெண்ட் பண்றது, இதை விட உங்களோட நேரத்தை வீணாக்குற செயல்னு வேற எதுவுமே இருக்காது. இந்த பூமியில எல்லாருக்கும் அவங்களோட நேரம், அதுக்கான வேலை இருந்துகிட்டே இருக்கும். அதை பத்தின வீண் ஆர்கியூமெண்ட்ஸை தவிர்க்கிறது உங்களுக்கான நேரத்தை உங்களுக்கு கொடுக்கும். உங்க வாழ்க்கைய பாத்துக்கிறத விட சரியான செயல் எதுவும் இருக்க முடியாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கான திட்டம் இல்ல வேலை உங்களை முழுசா மாத்தக்கூடாது. அதாவது ஒரு சக்கரத்தை இழுத்து போகிற குதிரை மாதிரி உங்க வேலையை நீங்க செய்யக்கூடாது. அந்த வேலையை நீங்க மதிக்கணும். அதை கண்மூடித்தனமா செய்யக்கூடாது. உங்க டெய்லி ருட்டீன் ஒன்னும் கடவுளோ இல்ல பெரிய சக்தியோ கிடையாது. அதை மதிச்சா போதும். அதை பெரிய விஷயமா பாக்குறத நிறுத்த தெரியணும். அப்பதான் உங்களுக்கான நேரத்தை நீங்க சரியான முறையில பயன்படுத்த முடியும். இந்த மாதிரியான மனிதர்களோட வாழ்க்கை நரகமா இருக்கும். இவங்க கூட இருக்கிறவங்களோட வாழ்க்கையும் அதே போல மாத்திருவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு. அவரோட மனைவி அவரை பத்தி பெருமையா பேசுறப்போ அதையும் தாண்டி அவங்களோட வாழ்க்கையில இருக்க வெறுமையை புரிஞ்சுக்க முடியும். என்னோட ஹஸ்பண்ட் சரியா 8 மணிக்கு வாக்கிங் போவாரு. அப்படியே வந்து ஒரு புக்கு படிக்க ஆரம்பிப்பாரு. அப்புறம் சரியா 9:10க்கு ஆஃபீஸ்க்கு கிளம்பிடுவாரு. இப்படியே ஒரு பெரிய லிஸ்டா போகும். இதுல அவங்களோட எந்த சந்தோஷமான தருணமுமே இருக்காது. இந்த வாழ்க்கை அவருக்கு மட்டும் சுமை இல்ல, அவரோட மனைவிக்கும் அது ஒரு கஷ்டமா இருக்கும்னு யோசிக்க மறுக்கிறது தான் பெரிய ஆபத்தே. ஒரு திட்டம் வெறும் திட்டம்தான். அதுக்கே உங்க வாழ்க்கை முழுசா போகணும்னு அர்த்தம் இல்ல. சின்ன சின்ன மாறுதல்கள்ல இருக்க சந்தோஷத்தை உணர்ந்து உங்க திட்டத்தை மாத்திக்க நினைக்கிறது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸான நிலையில இருந்தா வர முடியும். அப்படி இல்லாம முதல்ல இதுக்கப்புறம் இது அப்படி ஓடிக்கிட்டே இருந்தா உங்க வாழ்க்கைய ஒரு சிறையா மாறிடும். உங்களோட திட்டத்தை மாறாம செய்யறதால எந்த விதமான நல்லதும் இருக்க போறதில்ல. கொஞ்சம் மாற்றங்களை உருவாக்குறதும் தொடர்ந்து அதை சரி செய்ய முயற்சிகள் பண்றதும் உங்களை நல்ல வாழ்க்கைக்கு தயார்படுத்தும். ஆனா இந்த மாதிரியான விஷயத்த நீங்க அதிகமா செய்யாம இருக்கணும். குறைவான முயற்சிகள் தான் அதிகமான வெற்றியை தர முடியும். ஆனா அறிவோட பசி எப்போ அதிகமாகும் தெரியுமா? உங்களோட தொடர்ந்த முயற்சியில தான். சிலருக்கு தொடர்ந்து வேலை செய்யறதும் அவங்களோட திட்டத்தை மாத்தாம இருக்கிறதும் ரொம்ப பிடிச்ச செயலா இருக்கும். நிம்மதியா தூங்குறத விட எதையாவது செஞ்சுக்கிட்டே இருக்கிறது இவங்களுக்கு பிடிச்ச செயலா இருக்கும். ஆனா எந்த ஒரு திட்டமும் ஒரு மாற்றத்துக்கு தயாரானதா இருக்கணும். இல்லனா ஒரு விஷயத்துல இருந்து இன்னொரு விஷயத்துக்கு போகும்போது அதை சரியா முடிக்கணும்னு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் உருவாகிட்டே போகும். அது நாளாக இன்னும் அதிகமா தான் ஆகும். ஏதோ ஒரு வகையில அது உங்களை இன்னும் கஷ்டப்படுத்தலாம். அதுக்கு பதிலா உங்களுக்கு தெரிஞ்சே நீங்க ஒரு மாற்றத்தை உருவாக்குறது உங்களுக்கு ஒரு டைமை கொடுக்கும். உங்க தொடர் முயற்சிக்கு ஒரு பாஸை நீங்களே உருவாக்க தெரிஞ்சுக்கணும். கடைசியா ஒரு முக்கியமான ஆபத்து பத்தி சொல்லியே ஆகணும். அதுதான் ஆரம்பிக்கிறப்பவே அதுல இருக்க ஃபெயிலியர்ஸை பத்தியே யோசிக்கிறது. எதையுமே நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபெயிலியர் ஸ்டேட்ல வச்சுக்கிட்டா அது உங்களோட நல்ல இன்ஸ்பிரேஷன்ஸை தடுத்து நிறுத்திடும். இந்த உணர்வை தவிர்க்க எதெல்லாம் செய்யணுமோ அதை செய்ய முயற்சி பண்ணுங்க. நீங்க வைக்கிற முதல் அடி மெதுவா இருந்தா கூட பரவாயில்ல. ஆனா முழு வெற்றியை நோக்கின பயணமா அது இருக்கணும். ஒரு முறை நீங்க ஒரு வேலையை செய்ய முடிவெடுத்துட்டா யாரும் உங்களை தடுக்க கூடாது. அது உங்களுக்கு ஏற்படுத்துற டயர்ட்னஸ், சலிப்புன்னு எது வேணாலும் இருக்கலாம். ஆனா அதையும் நீங்க தள்ளி வைக்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஒரு வேலையை நீங்க சரியான முறையில ரொம்ப நாள் செய்யறப்போ உங்களுக்கு வர தன்னம்பிக்கையோட அளவு ரொம்ப பெருசா இருக்கும். அதை நீங்களே உணர்ந்தாதான் புரிஞ்சுக்க முடியும். ஒரு ஈவினிங் டைம்ல நீங்க சூஸ் பண்ற முதல் வேலை உங்களோட சொந்த ஆசையை வெளிப்படுத்துறதா தான் இருக்கணும். அதுதான் உங்களோட செயலை கண்டினியூ பண்ண வைக்கும். இந்த பதிவுல இருக்க பல விஷயத்துல உங்களுக்கு நிறையவே மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம். ஆனா இது எதுவுமே ஒரு பொதுவான ரூல்ஸா சொல்லப்படல. ஒவ்வொரு மனுஷனுக்கான நேரமும் அவங்களோட வேலையும் வேற வேற மாதிரி தான் இருக்கும். ஆனா சராசரியா எல்லாரும் அவங்களோட நேரத்தை சரியா பயன்படுத்துறதில்லன்னு தான் சொல்ல முடியும். அது ஏன், அதுக்கு பின்னாடி என்ன இருக்க முடியும் அப்படின்னு ஒரு பார்வையாதான் இந்த புக்கை ஆத்தர் பென்னட் தொகுத்து கொடுத்திருக்காரு. இதுல சொல்லப்பட்ட விஷயங்களை உங்க வாழ்க்கையோட பொருத்தி பாருங்க. உங்களுக்கு சரியான முடிவுகளை நீங்க எடுக்கணும். அதுதான் ஒரு வளர்ச்சி நிலைய காட்டும். எல்லாரும் அவங்க வேலையை சலிச்சுக்கிட்டே செய்யறதில்லதான்.
ஆனா ஆஃபீஸ் நேரத்திலயும் அவங்க தொழில்லையும் இன்ட்ரெஸ்டோட வேலை செய்ய முடிஞ்ச ஒருத்தர் அவரோட மீதி நேரங்களை எப்படி செலவு பண்றாருன்னு ஒரு தெளிவை கொடுக்கற மாதிரியான பதிவுது. என்னால எதையும் சிறப்பா செய்ய முடியும்னு நம்புறவங்க கூட அவங்களோட தினசரி வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரலான்னு தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு கால பொக்கிஷம்னு சொல்ல முடியும். இதுவரைக்கும் உங்களுக்கு நேரத்தை பத்தி இருந்த ஒரு பார்வை இதுல மாறலாம். இன்னும் தீவிரமா சந்தோஷமா முழு வாழ்க்கைய நீங்க வாழ முயற்சி பண்ணலாம். அதுக்கான நேரம் உங்களுக்கு எப்பவும் இருக்கும். அதை சரியா பயன்படுத்தினா மட்டும் போதும். கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு ஒரு புது விஷயத்த பார்வைய கத்துக் கொடுத்திருக்கோன்னு நம்புறோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் தி ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பார்க்கறேன். நன்றி.